We are happy to be here. Would you lift your hand and shout a big hallelujah? இங்கே இருப்பதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள் என்றால் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா Praise சொல்லுங்கள். God. Greet at least 2 or 3 people sitting next to you. Tell them, God bless you. அருகாமையில் இருக்கும் 2-3 பேரை அது பார்த்து தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லுங்கள். Praise God. We would like to welcome those who are watching online tonight. May the Lord bless you richly. இணையதளம் மூலமாக பார்க்கிறவர்களை வரவேற்கிறோம். தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. We thank God for rain. மழைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். But it has stopped a few people. சிலரை அதை தடை செய்து வைத்திருக்கிறார். Praise God for technology. ஆனால் இப்ப இருக்க தொழில்நுட்பத்திற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். They can watch the word and listen to God's word wherever they are. அங்க வீட்டிலே இருந்தே தேவனுடைய வார்த்தையை அவர்களால் கேட்க முடியும். God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Psalm 119 verse 153 and 154. சங்கீதம் 119 அதிகாரம் 153 54 வசனங்கள். We are going to deal with affliction and how God pleads our case. எப்படி உபத்திரவத்தையும் அதிலிருந்து தேவன் எப்படி நம்மை விடுவிக்கிறார் என்பதையும் நாம் வாசிக்க போகிறோம். And I will read verse 153 and then 154, then we can have it read in Tamil. Look upon my affliction and rescue me, for I do not forget your law. Plead my cause and redeem me. Revive me according to your word. என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும், உம்முடைய வேதத்தை மறவேன். எனக்காக நீர் வழக்காடி என்னை மீட்டுக்கொள்ளும், உம்முடைய வார்த்தையின்படியே என்னை உயிர்ப்பியும். So in verse 153, the psalmist is talking about the affliction that he is facing. 153 வசனத்திலே உபத்திரவத்தை குறித்து சங்கீதக்காரன் அவர் சந்திக்கிற உபத்திரவத்தை குறித்து பேசுகிறார். And the next verse he says, Lord, plead my case and protect my life. அடுத்த வார்த்தையிலே எனக்காக வழக்காடி என்னை மீட்டுக்கொள்ளும், இல்லாவிட்டால் உயிர்ப்பியும் என்று சொல்லுகிறார். So what does it mean to plead his cause? எனக்காக வழக்காடி என்னை மீட்டுக்கொள்வது என்றால் என்னவா இருக்கிறது? It means be my defense. ஒருவேளை எனக்கு பாதுகாப்பா இரும் என்று அர்த்தம் கொள்கிறதா இருக்கு. Another translation puts it like this. இன்னொரு மொழியாக்கம் விதமாய் சொல்லுகிறது, says argue my case and protect my life. எனக்காக என்னுடைய நியாயத்தை விசாரித்து எனக்காக வழக்காடி என்னை காத்துக்கொள்ளும் என்று சொல்லுகிறார். And that is what we are going to spend much time tonight. அந்த காரியத்தில் இந்த ராத்திரி வேளையிலே கொஞ்ச நேரத்தை நாம் செலவழிக்க போகிறோம். What is affliction? உபத்திரவம் என்று சொல்லும்போது என்னவா இருக்கிறது? The Bible talks about affliction that comes to the righteous man. நீதிமானுக்கு अनेक உபத்திரவங்கள் உண்டு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. Bible says that we will certainly face suffering. நிச்சயமாக நாம் பிரச்சனையின் ஊடாக கடந்து செல்வோம் என்று வார்த்தை சொல்லுகிறது. But the only difference is we have to suffer only for doing what is right. சரியானதை செய்து தான் நாம் அந்த உபத்திரவத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். If you do what is right and you suffer for it, that is according to God's will. சரியானதை செய்து நீங்கள் அப்படியாக துயரப்படுவீர்கள் என்றால் அது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. Because Jesus also suffered for not doing wrong but for doing what is right. இயேசு எதிரோ தவறு செய்ததனால் அவர் உபத்திரவப்படவில்லை, சரியானதை செய்து அவர் உபத்திரவத்திற்குள்ளாக கடந்து சென்றார். So if you and I we are going to follow Christ, ஒருவேளை நானும் நீங்களும் கிறிஸ்துவை பின்பற்றுவோம் என்றால் then we will certainly face the same kind of suffering that Christ also faced. நிச்சயமாக கிறிஸ்துவுக்கு ஏற்பட்ட அதே உபத்திரவம் நிந்தை நமக்கும் ஏற்படும். So what is affliction? There are kind of different dimensions to it. அப்படி என்றால் உபத்திரவம் என்றால் என்னவா இருக்கிறது? அதுக்கு अनेक கோணங்கள் இருப்பதையும் பார்க்கிறோம். Number one is the pressure of circumstances. முதலாவது சூழ்நிலையின் அழுத்தமாக இருக்கிறது. And that is why most people are suffering because of stress and circumstance. உலகத்திலே சூழ்நிலையின் அழுத்தத்தின் நிமித்தமாய் ஸ்ட்ரெஸ் என்று சொல்லி அவர்கள் அப்படி உபத்திரவப்படுவதை நாம் பார்க்கிறோம். And even younger people are getting stressed out because of the pressure of circumstances. சூழ்நிலையின் அழுத்தத்தின் நிமித்தமாய் வாலிபர்கள் கூட அந்த அழுத்தத்திற்குள்ளாய் கடந்து செல்வதை பார்க்கிறோம். And many people take the wrong decision of kind of committing suicide and things like that. சில நேரம் தவறான முடிவு எடுத்து தங்களையே தற்கொலை செய்து மாய்த்துக் கொள்கிறவர்களும் உண்டு. Because they say we cannot handle the pressure. இந்த சூழ்நிலையின் அழுத்தத்தை எங்களால் கையாள முடியவில்லை என்று சொல்வார்கள். And older people also do the same. வயதானவர்களும் அப்படி செய்கிறவர்கள் உண்டு. We find people are getting pressured in jobs and வேலை நிமித்தமாய் அழுத்தத்திற்குள்ளாய் கடந்து செல்கிறவர்களும் உண்டு. They have targets which they need to achieve, which is in reality it's not possible. ஒருவேளை இத்தனை நாட்களுக்குள்ளாக இதை செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவார்கள். ஆனால் உண்மையாக அது செய்து முடிக்க கூடாத காரியமாக இருக்கலாம். Because of that they are under constant pressure to perform. அதனாலே அதன் நிமித்தமாக இந்த சூழ்நிலையில் அழுத்தத்திற்குள்ளாய் அவர்கள் கடந்து செல்கிறார்கள். Ministry also people are under pressure. ஊழியத்திலும் மக்கள் அப்படியாக அழுத்தத்திற்குள்ளாய் இருப்பதை நாம் பார்க்கிறோம். They are pressured that the church is not growing. சபை வளர்ச்சி இல்லை என்றால் அவர்கள் அப்படியாக ஒரு அழுத்தத்திற்குள்ளாய் கடந்து செல்கிறார்கள். And they are pressured if people are not getting healed after they have prayed. மக்கள் சுகமாக்கப்படவில்லை, நீண்ட நாளாகியும் அப்படியே இருக்கிறார்கள் என்றால் ஒரு அழுத்தம் இருக்கிறது. Because they think I prayed and God did not heal them. நான் ஜெபித்தேன்,
ஆனால் தேவன் அவர்களை விடுவிக்கவில்லை என்று சொல்லி ஒரு எண்ணம் இருக்கிறது. So they think it's something wrong with them. அப்படி என்றால் எனக்குள்ளாக ஏதோ ஒரு தவறு இருக்கிறது என்று யோசிக்கிறார்கள். There is a difference between miracle and magic. அற்புதத்திற்கும் மந்திரத்திற்கும் வித்தியாசம் உண்டு. Magic you can do whenever you want. மந்திரம் நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம். But miracle only God will do whenever he wants. அற்புதம் தேவன் மாத்திரம் தான் செய்வார், அவருக்கு எப்ப வேண்டுமோ அப்பொழுதுதான் செய்வார். So our church we need to have miracles, not magic. அதனால நம்முடைய சபையில அற்புதம் தான் வேணும், மந்திரம் வேண்டியதில்லை. Because magic I can do. மந்திரம் நான் செய்ய முடியும். But it's not going to last forever. ஆனால் அது நீண்ட நாளாய் தங்கி நிற்க போவதில்லை. So in ministry also people are pressured to perform. ஊழியத்திலும் அப்படியாக அழுத்தத்தின் நிமித்தமாய் காரியங்கள் செயல்பட வேண்டும் என்று யோசிக்கிறார்கள். People don't turn up, they take it personally. மக்கள் வரவில்லை என்றால் தங்கள் மேலே குறைவை எடுத்துக்கொள்கிறார்கள். And they are pressured to do something kind of new in order to get a crowd. ஏதோ ஒரு புதியதா ஏதோ ஒரு காரியத்தை செய்து மக்களை வரவேற்க வேண்டும் என்று சொல்லி காரியங்களை செய்கிறவர்களும் உண்டு. People are pressured in schools and our education system. கல்லூரியிலே படிப்பிலே பார்க்கும்போது கூட அப்படி அழுத்தத்தை நாம் பார்க்க முடியும். They are pressured to perform, get the top marks. நிறைய மார்க் வாங்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அந்த அழுத்தத்திற்குள்ளாய் கடந்து செல்வார்கள். Even if you get 100 out of 100, 100க்கு 100 மார்க் வாங்கினாலும் இவ்வளவுதானா என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். People are like that. They have become like that. மக்கள் அவிதமாய் மாறிவிட்டார்கள். Because everybody is under stress, under pressure. எல்லாரும் அப்படி அழுத்தத்திற்குள்ளாய் கடந்து செல்வதை நாம் பார்க்கிறோம். That is part of affliction. அது இப்படியாக அந்த உபத்திரவத்திற்குள்ளாக இருப்பதை காண்பிக்கிறது. The other side is the antagonism of people. அது மற்றொரு காரியம், மற்ற மக்களுடைய அராஜகத்தன்மையாக இருக்கிறது. So we are created to be part of a community. ஒரு கூட்டத்தின் இல்ல சமுதாயம். சமுதாயத்திற்குள்ளாய் நாம் வாழும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். So we cannot go and be kind of a monk sit on the top of a hill. ஏதோ மலை மேல போய் ஒரு முனிவரை போல நாம் அமர்ந்திருக்க முடியாது. So constantly we have to be part of the community, and if you are part of something, then you need to be kind of facing other kind of people also. அந்த சமுதாயத்தின் ஒரு பங்காய் நாம் இருக்கிறோம், நாம் இருப்பதுதான் அவசியம். அதனால அதுல இருக்க சூழ்நிலையில நாம் சந்தித்து தான் ஆக வேண்டும். So people are very very different. ஆனால் மக்கள் வேறு விதமாய் செயல்படுவதை பார்க்கிறோம். And you will face different kind of people in church, in workplace, in family also. அதனால குடும்பத்திலும் சரி, சபையிலும் சரி, வேலையிலும் சரி, எந்த இடத்திலும் வித்தியாசமான மக்களை நாம் சந்திக்கிறோம். And they can be very antagonistic at times. அவர்கள் சில நேரம் அராஜகமாக கூட நடந்து கொள்ள முடியும். And they will kind of show not so much of courtesy even if you do something good. நீங்கள் ஒரு நன்மையை செய்திருந்தாலும் கூட ஒரு மதிப்பை மரியாதையை அவர்கள் உங்களுக்கு கொடுக்க மாட்டார்கள். For example, we have people who are ushers standing in the gate and welcoming people. நம்முடைய சபையிலே முன்பாக நின்று வருகிறவர்களை வரவேற்பதற்கு மக்கள் நிற்கிறார்கள். People are very pleased that there is somebody to welcome them. நம்மை வரவேற்பதற்கு அங்கே நிற்கிறார்கள் என்று சந்தோஷப்படுகிறவர்களும் உண்டு. There I come across another kind of people also. இன்னொரு வகை மக்களையும் நான் பார்த்திருக்கிறேன். So we have people at the gate. முன்பாக கதவு வாசலண்டையில் நிற்கிறவர்கள் உண்டு. People at this gate. இந்த கதவு அருகே நிற்கிறவர்களும் உண்டு. When you come up, there are people here to welcome you. இங்கே வரவேற்பதற்கும் மக்கள் இங்கே நிற்கிறார்கள். So we thought people will be pleased if you get welcomed. அப்படி வரவேற்கும் போது மக்கள் அப்படியாக உற்சாகப்படுவார்கள் நாங்க நினைக்கிறோம். But one person that I met, ஆனால் ஒரு நபரை நான் சந்தித்தேன். மூணு இடத்துல கை குலுக்காட்டி என்ன? So you come across that kind of people also. அப்படிப்பட்ட மக்களும் உண்டு. ஏன் 3 தடவை கை கொடுத்து எங்களை வரவேற்கிறார்கள் என்று கேள்வி கேட்கிறவங்களும் உண்டு. So people are very different. மக்கள் வித்தியாசமா இருக்கிறார்கள். As I told you, if you ask them, do you understand? புரிந்து கொண்டீர்களா என்று ஒரு கேள்வி இடத்துல கேட்டால், they will think, why are you insulting my intelligence? என்னுடைய ஞானத்தை ஏன் குறைவாய் எடை போடுகிறீர்கள் என்று கேட்டால், I asked you, do you understand? Not because to insult your intelligence, just to make sure whether I am expressing myself clearly. புரிந்து கொண்டீர்களா என்று கேட்பதற்கான அர்த்தம், நான் சொன்னதை நீங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டீர்களா, தெரிந்து கொண்டீர்களா என்பதுதான் அது காரணமா இருக்கிறது. அதாவது சொல்வது எதற்காக என்றால், உங்களுக்கு உங்க அறிவை மட்டுப்படுத்துவதில்லை, நாம சொல்றது கரெக்டா இருக்கான்னு நமக்கு தெளிவாக இருக்குதான் உங்களை கேட்கறது. உங்களை போய் கேட்கறமே அப்படின்னு சொல்லலாம். You understand what I'm trying to say? You come across different kinds of people. அதனால வித்தியாசமான மக்களை நாம் பார்க்கிறோம். And that also comes part of affliction in one sense. இந்த உபத்திரவம் என்கிற சூழ்நிலையில இந்த காரியங்களும் வருகிறதை நாம் பார்க்க முடியும். And some people are very difficult to live with. சில மக்களோடு வாழ்வது கடினமா இருக்கிறது. And to use the proverb, அந்த பழமொழியை சொல்ல வேண்டும் என்றால், முன்னால் போனால் கடிக்கும், பின்னால் போனால் உதைக்கும், சைடில் நின்னா செவத்தோடு சேர்த்திரும். அதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டது.
So you find people are very difficult. மக்கள் வித்தியாசமா இருப்பதை நாம் பார்க்கிறோம். And you are under pressure to deal with them and to live with them, to cooperate with such kind of people. இப்படிப்பட்ட மக்களோடு ஒத்துழைத்து காரியங்களை செய்வது கடினமா இருக்கிறது. Beyond all these dimensions, there is one thing, something more serious. இவர்கள் எல்லாவற்றின் மத்தியிலும் இன்னொரு முக்கியமான காரியம் அங்கே இருப்பதை நாம் பார்க்கிறோம். That is what is called the accusation of the devil. பிசாசு நம்மை குற்றப்படுத்துகிறவனாய் இருக்கிறான். One is the pressure of circumstance. முதலாவது சூழ்நிலையில் அழுத்தமாய் இருக்கிறது. Number 2, the antagonism of people. அடுத்ததாக மக்களுடைய அராஜக தன்மையாய் இருக்கிறது. Number 3, the accusation of the devil. மூன்றாவதாக பிசாசு நம்மை குற்றப்படுத்துகிறவனாய் காணப்படுகிறான். And he uses our conscience and he speaks against our own self. நம்முடைய மனசாட்சியை பயன்படுத்தி நமக்கு விரோதமாய் பிசாசு நம்மை குற்றப்படுத்துகிறான். That is why the psalmist is saying, Lord, plead my case, argue my case and protect me. ஆண்டவரே எனக்காக நீர் வழக்காடி என்னை மீட்டுக்கொள்ளும் என்று சொல்லி சங்கீதக்காரன் அதனால தான் சொல்லுகிறார். Because there is an argument that is going on in one's mind. அங்கே ஒருவருடைய மனதிலே அப்படியாக ஒரு வழக்கு இல்லாவிட்டால் ஒரு ஆர்குமெண்ட் என்ன சொல்லலாம், வாக்குவாதம். நம்முடைய மனதில் ஒரு வாக்குவாதம் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. There's an argument going on in our mind. நம்முடைய மனதிலே அப்படியே ஒரு வாக்குவாதம் நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். On the one side is you, ஒரு பக்கத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள், and the other side is the devil accusing you. இன்னொரு பக்கத்திலே பிசாசு நின்று உங்களை குற்றப்படுத்திக் கொண்டே இருக்கிறான். If you do right, he might say something. ஒருவேளை நீங்கள் சரியாய் செய்வீர்கள் என்றால் அவன் ஒரு காரியத்தை சொல்வான். If you don't do it right, he will say something. நீங்கள் தவறாய் செய்யும்போது இன்னொரு காரியத்தை சொல்வான். So constantly kind of keeps on accusing you in your mind. தொடர்ந்து உங்கள் மனதிலே அவன் குற்றம் சாட்டி கொண்டு இருக்கிறவனாக காணப்படுகிறான். He makes you feel that everything that goes wrong, it's because of your fault. தவறாக செயல்படும் போது எல்லாம் உங்கள் தவறு நிமித்தம் தவறாக செயல்படுகிறது என்று சொல்வான். Sometimes we need to understand there are certain things beyond our control. சில காரியங்கள் நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு மேலாக கிரியை செய்வதை நாம் பார்க்க முடியும். But he will accuse you in your mind and say, if only you did this, this would have never happened. ஆனால் பிசாசு என்ன சொல்வான் என்றால், இப்படி நீ செய்திருந்தால் இது நிச்சயமாய் நடந்திருக்காது என்று குற்றம் சொல்வான். Constantly this argument goes on in your mind. தொடர்ந்து இந்த குற்றப்படுத்துகிற காரியமானது உங்கள் மனதிலே போய் கொண்டே தான் இருக்கிறது. And that is closely connected with the sin principle that is at work in our lives also. நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற அந்த பாவத்தின் அடித்தளமான காரியத்திற்கு இது ஒப்பனையாக இல்லாவிட்டால் அதை சார்ந்து இது செயல்படுகிறதா இருக்கிறது. Romans chapter 7 you will find an argument that goes on in a man's mind. ஒரு மனிதனுடைய மனதிலே போகிற இந்த போராட்டத்தை குறித்து ரோமர் 7ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கலாம். Paul says, what I do I really don't understand. நான் என்ன செய்கிறேன் என்று சொல்லி நான் எனக்கு புரிய முடியவில்லை என்று சொல்கிறார். He says the good I want to do I cannot, and the bad I don't want to do I end up doing. நான் நன்மை செய்யும்படியாய் விரும்புகிறேன், என்னால் நன்மை செய்ய முடியவில்லை, விரும்பாத தீமையை செய்கிறேன் என்று சொல்கிறார். And in my heart I accept that the law is very good. இந்த பிரமாணங்கள் எல்லாம் நன்மையாக இருக்கிறது என்று இதயத்திலே நம்புகிறேன். But at the same time when I am not able to do it, then I get angry about the law. ஆனால் அந்த பிரமாணத்தை நிறைவேற்ற முடியவில்லை என்று நினைக்கும்போது எனக்குள்ளாகவே நான் கோபப்படுகிறேன் என்று சொல்கிறார். And he says, as the good thing become bad to me, நன்மையான காரியம் எனக்கு தீமையாய் மாறுகிறது. then he says, no that is good, I am bad. அதுதான் அது நன்மையான காரியம் தான், ஆனால் நான் நல்லவன் அல்ல என்று சொல்கிறார். And he says the law is good but I am a bad man. பிரமாணம் நன்மையாக தான் இருக்கிறது, நான் தவறாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். To put it in another way, இன்னொரு வகையிலே சொல்ல வேண்டும் என்றால், you might be a good person, நீங்கள் நல்லவர்களாய் இருப்பீர்கள், but you are living in a bad world. ஆனால் நீங்கள் ஒரு அழிந்து போன விழுந்து போன உலகத்திலே நீங்கள் வாழ்கிறீர்கள். You might have faith, ஒருவேளை உங்களுக்கு விசுவாசம் இருக்கிறது, but people traveling with you are full of unbelief. உங்களோடு பிரயாணம் பண்ணுகிற மக்களுக்கு விசுவாசம் இல்லை. And because of their unbelief your progress is hindered in your life. அவருடைய விசுவாசத்தின் நிமித்தம் அவிசுவாசத்தின் நிமித்தமாய் உங்கள் விசுவாசம் அப்படியாக குறைவாக போகிறது. All these things begin to bring about frustration in a person's life. இவைகள் எல்லாம் ஒரு வாழ்க்கையிலே குழப்பத்தை கொண்டு வருகிறதாய் காணப்படுகிறது. Going back to Romans chapter 7, ரோமர் 7ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வீர்கள் என்றால், Paul says, I see there is another principle that is working in my life. எனக்குள்ளாக கிரியை செய்கிற இன்னொரு பிரமாணத்தை நான் பார்க்கிறேன் என்று சொல்கிறார். And he says it works against the principle of my mind and it takes captive because of sin that is at work in my life. எனக்குள்ளாக வேலை செய்கிற இன்னொரு பிரமாணம் இருக்கிறது, அது நான் யோசிக்கிற பிரமாணத்திற்கு மேலாக கிரியை செய்து எல்லாவற்றையும் மேற்கொள்கிறது என்று சொல்கிறார். And finally he says in verse 24 of Romans 7, ரோமர் 7:24 நீங்கள் வாசிக்கும்போது, he says, what a wretched man that I am, who will deliver me from this body of death. நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்னை விடுதலை ஆக்குவார் என்று கேட்கிறார். In other words, there is an argument that is going on and I don't know how
and who is going to get me out of this problem? இப்படியாக மனதிற்குள்ளாய் ஒரு போராட்டம் கடந்து சென்று கொண்டு இருக்கிறது. இதிலிருந்து யார் என்னை விடுதலை ஆக்குவார் என்று சொல்லி கேட்கிறார். So we are going to look at from the context of salvation to begin with. ரட்சிப்பின் கோணத்திலிருந்து நாம் அந்த காரியங்களை நாம் பார்க்க How போகிறோம். God pleads our case, plays defense for us and redeems us. நமக்காக நம்முடைய தேவன் பிதாவினிடத்திலே பரிந்து பேசி நமக்காக எல்லாவற்றையும் தேவனிடத்திலே நமக்காக நீதியாய் நியாயம் விசாரிக்கிறவராய் எல்லாவற்றையும் நமக்காக செய்கிறவராய் இருக்கிறார். Because once you understand this truth, இந்த சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்றால் then you will be able to stand against the accusation of the enemy. பிசாசு குற்றப்படுத்தும் போது நீங்கள் அதற்கு எதிராக நின்று காரியங்களை செயல்படுத்த முடியும். You can win those arguments in your mind. அந்த மனதிலே எழும்புகிற போராட்டத்தை உங்களால் ஜெயிக்க முடியும். See, every temptation starts in your mind. எல்லா சோதனையும் உங்கள் மனதளவில் தான் முதலாவது ஆரம்பிக்கிறதா Because இருக்கிறது. your mind is very very important. அதனால உங்கள் மனது மிக முக்கியமான காரியமா இருக்கிறது. See, your spirit is very important to connect with God. உங்கள் ஆவி முக்கியம், ஏனென்றால் தேவனோடும் உங்களோடும் இருக்கிற உறவுக்கு ஆவி முக்கியமா இருக்கிறது. But you need your mind to live on this earth. ஆனால் இந்த உலகத்திலே நீங்கள் வாழ்வதற்கு உங்கள் மனம் அவசியமா இருக்கிறது. And that is why the battle goes on in our mind. அதனால தான் மனதிலே நம்முடைய போராட்டங்கள் எல்லாம் மனதுக்குள்ளாய் கடந்து செல்கிறது. The argument goes on in our mind. எல்லா வாக்குவாதங்களும் மனதிற்குள்ளாய் நடக்கிறது. People who have arguments in their mind, they argue with other people also. மக்கள் மனதிலே அப்படி வாக்குவாதங்கள் எழும்பும்போது மக்களோடு அவர்கள் அப்படியாக வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். That is why we say his mood is not good. அவருடைய மூடு சரியில்லை என்று சில நேரம் சொல்லுகிறோம். It's because there is something going on in his mind. அவருடைய மனதிலே ஏதோ ஒரு காரியம் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. And in the context of salvation, there is an argument there. ரட்சிப்பின் அடிப்படையிலே பார்க்கும்போது அங்கேயும் ஒரு காரியம் செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். And we are going to look from Zechariah chapter 3. சக்கரியா 3ஆம் அதிகாரத்திலே நாம் அந்த காரியத்தை வாசிக்க போகிறோம். We see something of a spiritual kind of an atmosphere. இங்கே ஒரு ஆவிக்குரிய சூழ்நிலையை நாம் அந்த இடத்திலே வாசிக்க முடியும். What happens behind the scene as a person commits sin and so on. ஒரு நபர் பாவத்தை செய்யும்போது அவருக்கு பின்னாக என்ன நடக்கிறது என்று சொல்லி நாம் வாசிக்க போகிறோம். And the prophet Zechariah is shown in a vision what happens to people when they sin. சகரியா தீர்க்கதரிசிக்கு மக்கள் பாவம் செய்யும்போது என்ன நடக்கிறது என்று சொல்லி ஒரு தரிசனத்தின் மூலமாய் தேவன் அதை சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். Here it talks about Joshua the high priest. யோசுவா பிரதான ஆசாரியன் யோசுவாவை குறித்து இங்கே நாம் வாசிக்கிறோம். And New Testament times it applies to us also. புதிய ஏற்பாட்டின் காலங்களிலே இந்த காரியங்கள் நமக்கும் பொருந்தக்கூடியதா இருக்கிறது. Because we are in New Testament kings and priests. இப்பொழுது நாம் ராஜாக்களும் ஆசாரியர்களும் புதிய ஏற்பாட்டு காலங்களிலே நாம் இருக்கிறோம். So to understand, we will just go through this particular vision. அதை புரிந்து கொள்வதற்கு இந்த தரிசனத்திற்குள்ளாக நாம் அதை வாசித்து புரிந்து கொள்ள போகிறோம். Verse 1 we find that the Lord is showing Joshua the high priest standing before the angel of the Lord. அந்த பிரதான ஆசாரியனை யோசுவாவுக்கு தேவன் ஒரு தூதனுக்கு முன்பாக நிற்பதாக அவர் காண்பிக்கிறார். And you will find that Satan is standing at his right hand to accuse him. வலது பக்கத்திலே சாத்தான் நின்று அங்கே குற்றம் சுமத்துவதை நாம் வாசிக்கிறோம். To put it in another way, இன்னொரு வகையிலே சொல்ல வேண்டும் என்றால் it's more like a court scene. ஒரு நீதிமன்றம் போல காணப்படுகிறது. There you will find the accused being made to stand. அங்கே குற்றம் செய்தவர் அங்கே ஒரு பக்கத்திலே நிற்கிறார். And the accuser is the devil. அங்கே குற்றம் சாட்டுகிறவர் இன்னொரு பக்கத்திலே நிற்கிறார். And the judge is the Father God. அங்கே நீதிபதி நம் பிதாவாகிய தேவனாய் இருக்கிறார். And the devil is accusing the high priest or the person for committing whatever sin he has committed. அந்த பிரதான ஆசாரியன் இல்லாவிட்டால் யார் நிற்கிறார்களோ பிசாசு அவர்களை குற்றப்படுத்திக் கொண்டிருக்கிறார். And the case is doomed to be lost. அந்த வாக்குவாதம் இல்லாவிட்டால் அந்த காரியங்கள் எல்லாம் தோல்வி அடைகிற தருணத்திலே இருக்கிறது. To make it very personal, அதை தனிப்பட்ட விதமாய் சொல்ல வேண்டும் என்றால் you are the accused. You are the accused. நீங்கள் தான் குற்றம் சாட்டப்பட்டவர். And the accuser is the devil. பிசாசு தான் குற்றம் சாட்டுகிறவனாய் நிற்கிறான். What is he accusing you of? எதை பற்றி குற்றம் சாட்டுகிறான்? All the sins you committed. நீங்கள் செய்த எல்லா பாவத்தை குறித்தும் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறான். You cannot say I didn't commit any sin. நான் பாவமே செய்யவில்லை என்று நீங்கள் சொல்ல முடியாது. Because that is not true. அது உண்மையும் அல்ல. Because he can prove it that you have sinned. நீங்கள் பாவம் செய்தீர்கள் என்று பிசாசினால் நிரூபிக்க முடியும். Because he was there when you sinned. நீங்கள் பாவம் செய்யும்போது பிசாசு அங்க தான் கூட இருந்தான். To put it in another, he was the instigator for you to sin. நீங்கள் பாவம் செய்வதற்கு அவன்தான் காரணமாய் தூண்டி விடுகிறவனாய் காணப்பட்டான். First he comes as a tempter to you. முதலாவது ஒரு சோதனைக்காரனாய் வருகிறான். Then he comes as a tormentor to you. அடுத்ததாக உங்களை அந்த சோதனைக்கு உட்படுத்தி உங்களை தொல்லை கொடுக்கிறவனாய் மாறி விடுகிறான். First he will say, why don't you try it? ஏன் இதை அப்படியாக செயல்படுத்த கூடாது என்று முதலாவது சொல்வான். After you try it, he will say, now that you have tried, why don't you continue? நீங்கள் அப்படியாக அதை செய்து பார்த்த உடனே தொடர்ந்து அந்த காரியத்தை செய் என்று சொல்வான். He said, doing it once or doing it 100 times is the same thing. ஒரு தடவை செஞ்சாலும் 100 தடவை செஞ்சாலும் அது செஞ்சாச்சு, அதனால செய்து கொண்டே இரு என்று சொல்வான். Now that you have committed it once, just carry on, no matter how many times you do it,
if you do it once, you have already sinned. ஒரு தடவை பாவம் செய்தாயிட்டு நீ தொடர்ந்து செய்யலாம் என்று பிசாசு சொல்லுவான். And many people will fall to his deceiving words, and that is why they get addicted to certain things. அந்த வஞ்சனையான வார்த்தைகளுக்கு சிலர் அடிமையாக மாறி அந்த காரியங்களை அந்த தொடர்ந்து அந்த பாவத்திற்குள்ளாய் கடந்து செல்வதை பார்க்கிறோம். And they will, to a point, they will say, I know it is wrong, but I cannot give it up because I am not in control. It is that which is controlling me. ஒரு காலகட்டத்திலே விதமாய் சொல்வார்கள், எனக்கு அதை செய்ய வேண்டாம் என்று எண்ணம் இருக்கிறது, ஆனால் அதை விட்டுவிட எனக்கு முடியவில்லை, ஏதோ ஒரு காரியம் என்னை ஆட்கொண்டு கிரியை செய்கிறது என்று சொல்வார்கள். So the devil is standing and accusing people. அந்த இடத்திலே பிசாசு நின்று அங்கே குற்றம் படுத்துகிறவனாய் காணப்படுகிறான். If you look at 1 Chronicles chapter 21 and verse 1. ஒன்று நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், The Bible says that the devil stood up against Israel and moved David to number Israel. சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொழுகையிடுவதற்கு தாவீதை ஏவி விட்டான் என்று சொல்லி வாசிக்கிறோம். There you will find a man of God being instigated by the devil to do something that is ungodly. தேவனுக்கு விரோதமான ஒரு காரியத்தை செய்யும்படியாய் சாத்தான் ஒரு மனிதனை, தேவ மனிதனை ஏவி விடுவதை அங்கே பார்க்க முடிகிறது. He cannot make you do it. அவன் உங்களை செய்ய வேண்டும் என்று நிர்பந்திக்க முடியாது. He can only suggest certain things. உங்களுக்கு ஆலோசனை தான் கொடுக்க முடியும், இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம்னு ஆலோசனை கொடுக்க He முடியும். will make these suggestions very attractive for you to do. அவன் கொடுக்கிற ஆலோசனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்க விதமாய் அவன் ஆலோசனை கொடுப்பான். It's more like advertisement. அட்வர்டைஸ்மென்ட்டை போல இருக்கிறது. He will make it as attractive as possible so that you will be kind of lured into doing that. அந்த அட்வர்டைஸ்மென்ட் பார்ப்பதுக்கு அருமையா இருக்கிறது, நீங்கள் அதை பார்த்த உடனே அதை செயல்படுத்த வேண்டும் என்று விருப்பம் கொள்ளத்தக்கதாய் அது இருக்கிறது. When the sun is very hot and everything is very warm, வெளியிலே சூரியன் நல்லாக சூடா இருக்கும்போது, and you watch a advertisement for cool drinks, ஒரு கூல் ட்ரிங்க் அட்வர்டைஸ்மென்ட்டை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், and if you watch it twice, what will happen to you? இரண்டு முறை அந்த விளம்பரத்தை பார்த்தவுடன் உங்களுக்கு என்ன தோன்றும்? நீங்க பார்க்க மாட்டீங்க, பைபிள் மாத்திரம் தான் வாசிப்பீங்க. What will happen to you? You will feel that it will be nice. அதை குடித்தால் நன்றா இருக்கும் என்று யோசிப்போம். And the moment you think that, the next thing is followed by an action. அதை யோசித்த உடனே அடுத்ததாக செயல்பாட்டில் இறங்கி விடுவீர்கள். The same way the devil operates, makes it very attractive. முதலாவது பிசாசு அதை சொல்லும்போது நன்றாக இருக்கும்படியாக சொல்கிறான். So the Bible says he began to stir the heart of David. தாவீதின் இருதயத்தை அப்படியாக ஏவி விட்டான் என்று சொல்லி வாசிக்கிறோம். So it is here that we need to kind of have more discernment also. இங்கே தான் நம்முடைய பகுத்தறிவு வேலை செய்ய வேண்டியது அவசியமா இருக்கிறது. Not everything that comes to your mind is from God. உங்கள் மனதிலே தோன்றுகிற எல்லா காரியங்களும் தேவனிடத்திலிருந்து வருவதில்லை. Many people think I was there and something came into my mind, I think God put it there. நான் அங்கே இருந்தேன், ஒரு காரியம் என் மனதிலே தோன்றினது, தேவன் தான் அதை கொடுத்தார் என்று எண்ணுகிறேன் என்று சொல்வார்கள். No. If you just keep silent, lot of things will come to your mind. நீங்கள் அமைதியாக இருந்தீர்கள் என்றால் நிறைய யோசனைகள் உங்கள் மனதிலே வரும். And everything that comes to your mind is not from God. உங்கள் மனதிலே தோன்றுகிற எல்லா காரியங்களும் தேவனிடத்திலிருந்து வருவதில்லை. How do you know that this is from God and this is not from God? இது தேவனிடத்திலிருந்து வந்தது, இது தேவனிடத்திலிருந்து வரவில்லை என்று எப்படி அறிந்து கொள்ள முடியும்? If it comes from God, it will be in line with God's word. அது தேவனிடத்திலிருந்து வரும் என்றால் தேவனுடைய வார்த்தைக்கு ஒத்ததாய் அந்த எண்ணங்கள் இருக்கும். Not only that, the Holy Spirit will bear witness in your heart that this is what God wants you to do. அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஆவி கூட சாட்சி கொடுப்பார், இதுதான் தேவனுடைய சித்தம் செயல்படுத்துவதற்கு. If you are still doubtful about what came to your mind, உங்கள் மனதிலே வந்தது இன்னும் உங்களுக்கு கேள்விக்குறியா இருக்கும் என்றால், then leave it in prayer. அதை ஜெபத்திலே விட்டு விடுங்கள். As I keep telling you this example, இந்த உதாரணத்தை நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். before you wash your clothes, you put it in a bucket of water with soap. உங்கள் உடைகளை துவைப்பதற்கு முன்பாக ஒரு பக்கெட் சோப்பு தண்ணியில ஊற வைப்பீர்கள். And some dirt will go off even when it is in the water. அப்படியாக அந்த சோப் தண்ணியில இருக்கும்போது சில அழுக்குகள் எல்லாம் போய்விடும். And when you take it out and give it a few beatings, அப்படியாக அந்த தண்ணியில இருந்து எடுத்து first you just shake it out. அப்படியாக நீங்க கசக்கி போடுவீர்கள் என்றால், then some dirt will go off. சில அழுக்கு அதிலே போய்விடும். Then still if there is some dirt still sticking there, இன்னும் அழுக்கு அங்க ஒட்டி கொண்டிருந்தால், you give it some beating, கொஞ்சம் அப்படி அடிச்சு துவைப்பீங்க, and show your anger about somebody on the cloth. யார் மேலயோ இருக்கிற கோபத்தை அந்த துணி மேல காண்பிப்பீர்கள், and that dirt will go off. அந்த அழுக்கும் போய்விடும். In similar way, அதே போலதான் you keep it in prayer. ஜெபத்திலே நீங்கள் வைக்கும்போது some thoughts just come and they just go. சில எண்ணங்கள் அப்படியாக வந்து உங்களை மனதை விட்டு அகன்று செல்கிறது. You still keep it in prayer. இன்னும் ஜெபத்திலே நீங்கள் வைக்கும்போது certain thoughts will go after some time. கொஞ்ச நாள் கழித்து அந்த எண்ணங்கள் சிலதெல்லாம் போய்விடும். It's more like when we were young. நாம் சிறு பிள்ளைகளா இருக்கும்போது இருந்தது போல இருக்கிறது. Ask them what you want to become when you grow up. நீங்கள் வளரும்போது என்னவாய் மாற விரும்புகிறீர்கள் என்று அவர்களை பார்த்து சிறுவர்களை கேட்டால், most children will come up with whatever they have in that particular time,
particular mood, they will say something. அந்த நேரத்தில் அவங்க மனதில் என்ன தோன்றுகிறதோ இல்லாவிட்டால் அந்த காலகட்டத்தில் எது பிரியமா இருக்கிறதோ அதை மாத்திரம் சொல்லுவார்கள். If they were watching cricket, they would like to be a cricket star. அவர்கள் கிரிக்கெட்லை பார்த்து கொண்டிருந்தால் கிரிக்கெட் பிளேயராய் மாற வேண்டும் என்று If சொல்வார்கள். they were watching tennis, they would like to become a tennis star. டென்னிஸ் கேமை வாட்ச் பண்ணாங்கன்னா டென்னிஸ் விளையாட வேண்டும் என்று But சொல்வார்கள். after some time, all those things will go off. ஆனால் கொஞ்ச நாட்கள் கழித்து இந்த காரியங்கள் எல்லாம் மாறிவிடும். Then they will come to a very sober judgment and say, this is what I would like to do with my life. இப்படிதான் நான் இருக்க வேண்டும் என்று ஒரு சரியான நிதானத்துக்கு அப்பொழுதுதான் வருவார்கள். So discernment is very, very important. அதனால் நிதானிப்பது அவசியமா இருக்கிறது. So when this thing came into David's mind, இந்த காரியம் தாவீதினுடைய மனதிலே வந்தபோது God wanted to put a stop to what he was doing by sending him another man. இன்னொரு தேவ மனிதனை அனுப்பி அவர் செய்வதை தடுக்க வேண்டும் என்று தேவன் முடிவு பண்ணினார். So this man came and said, what you are doing is not right and you shouldn't do it. இந்த மனிதன் வந்து நீர் செய்வது தவறு, இதை செய்ய வேண்டாம் என்று சொன்னார். But the Bible says David insisted and he ended up doing what the devil wanted him to do. ஆனால் தாவீது அதை செய்ய வேண்டும் என்று விருப்பப்பட்டு அதை செய்து முடித்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். So whatever comes to your mind, don't presume that it is from God. அதனால உங்கள் மனதிலே தோன்றுகிற காரியம் எல்லாம் தேவனிடத்திலிருந்து வந்தது என்று சொல்லி நீங்கள் எடுத்துக்கொள்ள கூடாது. Somebody said it like this. ஒருவர் இவ்வாறாக சொன்னார், Don't make decisions when you are sad and promises when you are happy. நீங்கள் வருத்தப்படும் போது தீர்மானம் எடுக்காதீர்கள், சந்தோஷமா இருக்கும்போது மற்றவர்களுக்கு வாக்கு கொடுக்காதீர்கள். புரிகிறதா? When you make decisions when you are sad, நீங்கள் அப்படியாக சந்தோஷம் இல்லாமல் இருக்கும்போது, துக்கமா இருக்கும்போது நீங்கள் ஒரு முடிவு எடுப்பீர்கள் என்றால், what kind of decision will you take? எப்படிப்பட்ட முடிவு எடுப்பீர்கள்? It will be wrong decision. தவறான முடிவை தான் எடுப்பீர்கள். What decision did kind of Elijah wanted to take when he was sad? அவர் எலியா அப்படியாக துக்கமா இருக்கும்போது என்ன முடிவு எடுத்தார்? He wanted to die. நான் மரிக்க வேண்டும் என்று சொன்னார். And remember the other King Herod, when he was happy, ஏரோது ராஜா சந்தோஷமா இருக்கும்போது என்ன சொன்னார்? he made a promise. அவர் ஒரு வாக்கு கொடுத்தார். Whatever you ask, I will give. நீ என்ன கேட்டாலும் நான் கொடுப்பேன் என்று அந்த பிள்ளையை பார்த்து சொன்னார். So the girl went and asked her mother, what should I ask? அந்த மகள் தாயினிடத்திலே போய் தாயினிடத்திலே என்ன வேண்டும் என்று கேட்க வேண்டும் என்று Ask கேட்டார். for a KFC chicken bucket. KFC சிக்கன் வேண்டும் என்று கேட்டார்களா? That was not the request from the mother. தாயினிடத்திலிருந்து அந்த காரியம் வரவில்லை. She said, I want John the Baptist head on a plate. யோவான் ஸ்நானனுடைய தலை ஒரு தங்க தட்டிலே வேண்டும் என்று கேட்டார். And just imagine a little girl asking for somebody's head. ஒரு சிறு பிள்ளை ஒருவருடைய தலை வேண்டும் என்று கேட்பதை யோசித்து பாருங்க. And even if it was bought on a plate, I don't know how the girl would have reacted. அப்படி ஒரு தட்டில கொண்டு வந்திருந்தாலும் அந்த பிள்ளை அதை பார்த்து என்ன செய்திருப்பாள் என்று தெரியவில்லை. நமக்கு தலைக்கறியே பிடிக்கிறது இல்ல. You just imagine the head coming in a plate with the blood dripping and all that. ஒரு தலையை வெட்டி தட்டில வைச்சு அந்த ரத்தம் எல்லாம் ஒழுகிறத பார்த்தா எப்படி இருந்திருக்கும்? The Bible says they gave it to her and she went and gave it to the mother. ஆனால் வேதம் சொல்லுகிறது அந்த பிள்ளையினிடத்தில் அதை கொடுத்தார்கள், அந்த பிள்ளை அதை எடுத்துக்கொண்டு தாயினிடத்திலே கொடுத்தாள் என்று சொல்லி வாசிக்கிறோம். நல்ல ஃபேமிலி. They are all after everybody else's head. எல்லாரும் தலையை வாங்க வேண்டும் என்று அந்த குடும்பத்திலே இருக்கிறார்கள். Because this is comes from a very bad kind of an attitude. இது ஒரு தவறான கோணத்திலிருந்து பின்னணியிலிருந்து இந்த காரியங்கள் செயல்படுகிறது. The devil is behind all this. பிசாசு இதற்கு பின்னாக இருந்து செயல்படுகிறான். He comes to kill, steal and destroy. அவன் கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வருகிறான் என்று சொல்லி வாசிக்கிறோம். The Bible says he is a murderer and a murderer from the beginning. அவன் கொலைகாரனா இருக்கிறான், ஆதியிலிருந்து அவன் கொலை செய்கிறான் என்று வார்த்தை சொல்லுகிறது. So when you watch all the news of people killing each other, you know who is at work. ஒருவரை கொலை செய்யும்போது இப்படிப்பட்ட செய்திகளை கேட்கும்போது யார் கிரியை செய்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. Having the head in a plate, it's from the Bible, it's the devil's work. And it is still the devil's work. ஒரு தலையை வெட்டி தட்டில கொண்டு வர வேண்டும் என்று பிசாசு செயல்படுவான் என்றால் இன்றைக்கும் கொலை செய்வதிலே பிசாசு செயல்படுகிறான். How many of you understand what I'm trying to say? சொல்வதை புரிந்து கொள்கிறீர்களா? But the Bible says Jesus came to give life and life in all its abundance. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது நானோ ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொன்னார். The Bible says he did not take anybody's life, he gave his life to everybody. இயேசு கிறிஸ்து யாருடைய உயிரையும் வாங்கி கொள்ளவில்லை, அவருடைய உயிரை அவரே கொடுத்தார். Hallelujah. Hallelujah. That's the kind of God that we serve and worship. அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம், அவரை நாம் சேவிக்கிறோம். So the Bible says he began to stir David's heart. தாவீதின் இருதயத்தை அவன் ஏவ தொடங்கினான் என்று சொல்லி வாசிக்கிறோம். That is why the Bible says that we need to pray for those who are in authority. அப்படியே அதனால தான் அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்காய் ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. So that we will live a peaceful life, we need to pray for those who are in authority. நாம் சமாதானத்தோடு ஜீவிக்கும்படியாய் அதிகாரம் உள்ளவர்களுக்காய்
நாம் ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. Hallelujah. ஹல்லேலூயா. And if you go to Job chapter 1 verse 9 to 11. யோபு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துக்கு திருப்பிக் கொள்வீர்கள் என்றால், Again the Bible says that the devil is accusing Job in front of God. யோபு தேவனுக்கு முன்பாக யோபுவை குற்றப்படுத்துகிறதை பிசாசு அங்க யோபுவை குற்றப்படுத்துகிறதை நாம் வாசிக்க முடியும். He says Job is not serving you without any benefits. யோபுக்கு உம்மிடத்திலிருந்து எல்லா காரியங்களும் நன்மையாய் இருக்கிறபடினாலே உம்மை துதிக்கிறான் என்று சொல்கிறார். You have given him everything, you are protecting him, you are causing him to prosper, and that is the reason why he is worshiping and praising you. நீர் எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுத்து பாதுகாத்து எல்லா ஆசீர்வாதத்தோடு நீர் வைத்திருக்கிறபடினால் யோபு உம்மை துதிக்கிறான் என்று சொல்லி குற்றப்படுத்துகிறான். He says take away everything and then he will curse you to your face. எல்லாவற்றையும் நீர் எடுத்து போடும், அப்பொழுது யோபு உம்முடைய முகத்துக்கு நேராய் உம்மை சபிப்பான் என்று சொல்கிறார். Revelation chapter 12 and verse 10. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துக்கு திருப்பிக் கொள்வீர்கள் The என்றால், Bible gives the devil a title and it is called the accuser of the brethren. சகோதரரை குற்றப்படுத்துகிறவன் என்று சொல்லி அந்த இடத்திலே வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கலாம். And his job is to accuse the brethren day and night. சகோதரர்களை இரவும் பகலும் குற்றப்படுத்துவதே அவனுக்கு வேலையாக இருக்கிறது. So what happens when that accusation is going on? அப்படி குற்றப்படுத்தும் போது என்ன காரியம் செயல்படுகிறது? Zechariah chapter 3 and verse 2. சகரியா 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துக்கு திருப்பிக் கொள்வீர்கள் என்றால், The Bible says, and the Lord said to Satan, the Lord rebuke you, Satan. Indeed, the Lord who has chosen Jerusalem rebuke you. Is this not a brand plucked from the fire? அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக, சாத்தானே எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொல்கிறார். And here we need to understand another important truth. இங்கே இன்னொரு சத்தியத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். On what basis is the devil being rebuked? எந்த அடிப்படை நிமித்தம் கர்த்தர் சாத்தானை அப்படி சபிக்கிறார்? Because Joshua or you and me, we have committed sin. யோசுவா நிச்சயமா இந்த இடத்துல ஒரு பாவம் செய்தார். So legally he has got every right to accuse the brethren. அதனால சாத்தானுக்கு அவரை குற்றப்படுத்துவதற்கு எல்லா தருணமும் வாய்ப்பும் அங்கே இருக்கிறது. But the Bible says the Lord rebuked the devil. ஆனால் அங்கே தேவன் பிசாசை கடிந்து கொண்டார் என்று சொல்லி வாசிக்கிறோம். And we need to ask a question, on what basis was the devil defeated? அப்படி என்றால் எந்த அடிப்படையிலே பிசாசு தோற்கடிக்கப்பட்டான்? Revelation chapter 12 and verse 10 again. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிப்பீர்கள் என்றால், There the Bible pictures the defeat of the enemy. அங்கே எப்படி பிசாசு தோற்கடிக்கப்பட்டான் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. Colossians chapter 2 verse 14 to 15. கொலோசியர் 12ஆம் அதிகாரம் 14 chapter 2 verse 14 to 15. 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிப்பீர்கள் என்றால், There you will find that on the cross of Calvary the devil has been defeated completely. கல்வாரி சிலுவையிலே அங்கே பிசாசு தோற்கடிக்கப்பட்டான் என்று சொல்லி வாசிக்கிறோம். Not only that, 1 John chapter 2 verse 1 and 2. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்பீர்கள் என்றால், The Bible says that we have a heavenly advocate in heaven to plead our case. நம்முடைய காரியங்களுக்காய் பரிந்து பேசுகிற பிரதான ஆசிரியர் ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். And on what basis does the plead come? அப்படி என்றால் எதன் அடிப்படையிலே அவர் நமக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார்? The Bible says because of his atoning sacrifice for sin, not only for our sin but the sin of the entire world. நம்முடைய பாவங்களுக்கு மாத்திரமல்ல, உலகத்தின் அனைவருடைய பாவங்களுக்காய் அவர் ஒரே தரமாய் பலியானபடியினாலே நமக்காய் பரிந்து பேசுகிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். So let us look at it again. அதை நாம் மறுபடியும் பார்க்க போகிறோம். We are guilty. நாம் தவறு செய்திருக்கிறோம். We stand as an accused person. நாம் குற்றம் சாட்டப்பட்டவராய் அங்கே நின்று கொண்டிருக்கிறோம். The accuser is the devil அங்கே himself. குற்றப்படுத்துகிறவன் பிசாசாய் நிற்கிறான். In reality we are bound to lose. உண்மையாக நாம் தோல்வியை தான் நாம் அடைய வேண்டும். But at that particular time somebody came and appeared on our behalf, and he is our heavenly advocate, the Lord Jesus Christ. ஆனால் அந்த நேரத்திலே ஒருவர் நமக்காய் வந்து நின்று நமக்காய் பரிந்து பேசுகிறார். அவர்தான் நம்முடைய இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். We thought our case will lose. நம்முடைய கேஸ் தோற்று போய்விடும் என்று சொல்லி நாம் யோசித்தோம். But whichever case the Lord has taken over, it has never lost. ஆனால் தேவன் கையில எடுத்த எந்த கேஸும் தோற்று போனதே கிடையாது. How did he overcome, turn the verdict on our behalf? எப்படி நமக்காய் அந்த நியாயத்தை அவர் பெற்று கொடுத்தார்? How did he get a favorable verdict for you and me? நமக்கு சாதகமா எப்படி அந்த விடுதலையை தேவன் பெற்று கொடுத்தார்? No, not by doing some hook or crook method. ஏதோ குறுக்கு வழியை ஏதோ கண்டுபிடித்து செய்தார் என்று அர்த்தம் அல்ல. Not by bribing the judge. ஏதோ நீதிபதிக்கு காசு கொடுத்து நமக்கு விடுதலையை கொடுத்தார் என்று அர்த்தம் அல்ல. Or not by bribing the devil not to press
asking him not to press charges. பிசாசுக்கு எதையோ கொடுத்து இத குற்றம் சாட்டாதே என்று சொல்லவில்லை. No, not by bypassing the judicial system. அதை அந்த நியாயத்தை அவர் தள்ளி எந்த காரியத்தையும் செய்யவில்லை. But through a righteous way, he has got you and me a very favorable verdict. நீதியின் மார்க்கத்தின் நிமித்தமாய் சரியான விடுதலையை தேவன் நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார். It is true that we are sinners and we did commit sin. நாம் பாவிகள், நாம் நிச்சயமாய் பாவம் செய்திருக்கிறோம் என்பது உண்மைதான். So what did Jesus do? அப்படி என்றால் இயேசு என்ன செய்தார்? The Bible says he took all our sins and he bore the penalty of sin and death on the cross of Calvary. நம்முடைய பாவத்தை எல்லாம் அவர் சுமந்து கொண்டு கல்வாரியிலே அந்த பாவத்தின் சம்பளத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி And வாசிக்கிறோம். since he has overcome sin and also death and also Satan, now he can use that to bring a favorable verdict to you and to me. அவர் பாவத்தையும் சாபத்தையும் மரணத்தையும் பிசாசையும் கல்வாரியிலே மேற்கொண்டபடினாலே அந்த ஜெயத்தை நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலை அவர் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். Hallelujah. ஹல்லேலூயா. Approaching it from another angle. இன்னொரு வகையிலே அதை சொல்ல வேண்டும் என்றால், How did the devil get so much authority? எப்படி பிசாசுக்கு இவ்வளவு வல்லமை அதிகாரம் பெற்றுக்கொண்டான்? Because one man failed. ஒரு மனிதன் தவறு செய்தான். And who is that man? யார் அந்த மனிதர்? Adam failed. ஆதாம் தவறு செய்தான். Because Adam's failure, you and I, we are getting affected. ஆதாம் செய்த தவறு நிமித்தம் நீங்களும் நானும் அந்த பிரச்சனையினூடாய் கடந்து செல்கிறோம். How many of you understand what I am saying? சொல்வதை புரிந்து கொள்கிறீர்களா? You know, when we are born, நாம் பிறக்கும்போது we have the sin principle working in us. அந்த பாவத்தின் பிரமாணம் நமக்குள்ளாய் கிரியை செய்வதை நாம் பார்க்கிறோம். How did the sin principle began to enter mankind? எப்படி மனுஷனுக்குள்ளாய் அந்த பாவ பிரமாணம் பிரவேசிக்க ஆரம்பித்தது? Because of one man's fault. ஒரு மனிதன் தவறு நிமித்தமாய் அந்த பாவ பிரமாணம் நமக்குள்ளாய் வந்தது. Listen to the logic. இப்படியாக இந்த காரியத்தை கவனியுங்கள். One man's fault, ஒரு மனிதன் தவறு செய்தார், everybody gets affected. எல்லாரும் அதனாலே பாதிக்கப்படுகிறோம். If that is true, அது உண்மை என்றால், which is also very true, அதுதான் உண்மையா இருக்கிறது. because you and I, we can bear witness that that is true. அதுதான் உண்மை என்று நீங்களும் நானும் அதற்கு சாட்சி கொடுக்க How முடியும். many of you understand what I am saying? சொல்வதை புரிந்து கொள்கிறீர்களா? If one man's fault can affect everybody, ஒரு மனிதனுடைய பாவம் எல்லாரையும் தவறுக்குள்ளாய் கொண்டு செல்லும் என்றால், then on the same token, அதே போல one man's righteous action will also affect everybody. ஒரு மனிதனின் நீதியானது எல்லாரையும் நீதிமானாய் மாற்றுகிறதா இருக்கிறது. Hallelujah. ஹல்லேலூயா. And the only key thing that connects that to our right action is our faith. அதற்கு திறவுகோலான காரியம் எது நம்மை அதை கூட இணைக்கிறது என்றால் அது விசுவாசமாய் இருக்கிறது. We believe that Christ died for our sin. கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காய் மரித்தார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கிறோம். So how did he bring a favorable verdict? அப்படி என்றால் நமக்கு சாதகமாய் அந்த காரியத்தை எப்படி தேவன் அமைத்து கொடுத்தார்? Remember the psalmist saying, I am afflicted. சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் உபத்திரவப்படுகிறேன் என்று சொல்லி. Argue my case, be my defense and redeem me. எனக்காக நீர் வழக்காடி என்னை உயிர்ப்பியும் என்னை மீட்டுக் கொள்ளும் என்று சொல்கிறார். And how did Jesus argue the case? எப்படி தேவன் அவனுக்காக வழக்காடினார்? He argued it on the basis of the blood that was shed on the cross of Calvary. கல்வாரி சிலுவிலே சிந்தின இரத்தத்தின் நிமித்தமாய் எனக்காக உங்களுக்காகவும் தேவன் வழக்காடுகிறவராய் இருக்கிறார். The Lord demanded that those who did not follow the law should be punished. இப்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள் எல்லாம் தண்டனைக்கு உட்பட்டிருக்கிறார்கள் என்று நியாயப்பிரமாணம் சொல்கிறது. And we all went astray and fallen short of the glory of God. நாம் எல்லாரும் வழி விலகி போய் தேவனுடைய மகிமை அற்றவர்களாய் காணப்பட்டோம். So Jesus took all our sins upon himself and he died the atoning sacrificial death on the cross, as a result bringing a favorable verdict. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை எல்லாம் தன்மேல் ஏற்றுக்கொண்டு நமக்காய் கல்வாரி சிலுவையிலே பலியாகி எல்லாவற்றிலிருந்தும் தேவன் நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார். Remember the Bible says the wages of sin is death. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. So if you have to overcome death, அப்படி என்றால் மரணத்தை ஜெயிக்க வேண்டும் என்றால் something has to be dealt to sin. பாவத்திற்கு பரிகாரமாய் ஏதோ ஒரு காரியம் செயல்பட வேண்டும். Now if you turn to 1 Corinthians chapter 15, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். you will find how Christ has won a victory for us, as a result a favorable verdict. எப்படி கல்வாரியிலே கிறிஸ்து ஜெயித்தார், நமக்கு சாதகமாய் ஒரு விடுதலை பெற்றுக் கொடுத்தார் என்று சொல்லி வாசிக்க முடியும். The Bible says, O death, where is your victory? Verse 55, O death, where is your sting? 55ஆம் வசனம், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? The Bible says the sting of death is sin. 56ஆம் வசனம், மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். So what is the sting of death? அப்படி என்றால் மரணத்தின் கூர் என்னவா இருக்கிறது? Sting is that which brings pain. அது கூர் என்று சொல்லும்போது remember example, a scorpion. ஒரு தேளை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அதுக்கு கொடுக்கு இருக்கும். You know, somebody said the scorpion is like some Christians. தேள் கிறிஸ்தவர்களை போல இருக்கிறது என்று ஒருவர் சில கிறிஸ்தவர்கள், எல்லாரும் இல்ல.
If you see the scorpion, அந்த தேளை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் praise Lord, it will come like that. Have you seen it? முன்னாடி ரெண்டு கரங்களை வச்சு பிரேஸ் லார்ட் சொல்ற மாதிரி இருக்கும். But at the back it has got a sting. ஆனால் பின்னால வால்ல சின்ன ஒரு கொடுக்கு இருக்கும். அதுதான் தேள்களை மிதிப்பீர்கள்னு சொல்லி இருக்கிறது. So that is the sting basically. அதுதான் அந்த கொடுக்கு, தேளோட கொட்டுகிற கொடுக்கா இருக்கு. If that sting is removed, அந்த கொடுக்கை நீங்கள் எடுத்து விட்டீர்கள் என்றால், then these claws they don't do much damage. அந்த காரங்கள் கால்கள் எல்லாம் ஒன்றும் செய்யாது. So in the same way, what is the sting of death? அப்படி என்றால் மரணத்தின் அந்த கூர் எங்கே இருக்கிறது? It is sin. அது பாவமாய் இருக்கிறது. And the Bible says the power of sin is the law. அந்த பாவத்தின் பெலன் நியாயப்பிரமாணத்தில் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And the Bible says after the law came, I realized there was sin. நியாயப்பிரமாணம் வந்ததற்கு பிற்பாடு அதிலே பாவம் இருக்கிறது என்று சொல்லி பார்த்தேன் என்று சொல்கிறார். Previously, if I do something wrong, ஏதோ ஒரு காரியத்தை முன்பாக தவறாய் செய்யும்போது, I did not know it was wrong, therefore it wasn't a problem for me. அது தவறு என்று அறியாமல் செய்தோம், அதனால பிரச்சனையே இல்லை. Now I know it is wrong. அது தவறு என்று இப்பொழுது தெரியும். When I do it, அதை செய்யும்போது I feel more guilty. அது இன்னும் எனக்கு உள்ளே குற்றுகிறதா இருக்கிறது. And the Bible says the sting of death is sin. அந்த பாவத்தின் கூர், மரணத்தின் கூர் பாவமாய் இருக்கிறது. And the power to sin comes from the law. அந்த பாவத்திற்கு பெலன் நியாயப்பிரமாணத்திலிருந்து வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And the devil uses all these three things to make you and I kind of under his rule and authority. பிசாசு இந்த மூன்று காரியங்களையும் பிரயோஜனப்படுத்தி அவனை தன்னுடைய ஆளுகைக்குள்ளாக நம்மை வைக்கும்படியாய் பிரயாசப்படுகிறான். So the Bible says Jesus fulfilled the law. அதனால இயேசு கிறிஸ்து அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார் என்று வாசிக்கிறோம். And he did redeem us from sin. நம்மை பாவத்திலிருந்து அவர் விடுதலையாக்கினார். As a result, the Bible says sin, death could not hold him down in the grave. அதனாலே அந்த மரணமானது அவர் கல்லறைக்குள்ளாய் அவரை வைக்க முடியவில்லை என்று சொல்லி வாசிக்கிறோம். That is why we celebrated Easter. அதனால தான் ஈஸ்டரை நாம் கொண்டாடுகிறோம். Hallelujah. Hallelujah. And because of all that he has done, எல்லாம் அவர் செய்து முடித்து விட்டபடினாலே, he made a favorable verdict come to you and to me. நமக்கு சாதகமான ஒரு நியாயத்தை தேவன் பெற்றுக் கொடுத்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. It was done on the cross 2000 years ago. 2000 வருடங்களுக்கு முன்பாய் கல்வாரி சிலுவையிலே தேவன் செய்து முடித்தார். Now if you look at verse 3 of Zechariah chapter 3. சகரியா 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்வீர்கள் என்றால், Now the Bible says, now Joshua was clothed with filthy garments and standing before the angel. இப்படியாக அழுக்கான வஸ்திரங்களை தரித்து தேவனுக்கு முன்பாய் யோசுவா நிற்கிறார் என்று சொல்லி நீங்கள் வாசிக்கலாம். Verse 4, and he spoke and said to those who were standing before him, saying, remove the filthy garments from him. Again he said to him, see, I have taken your iniquity away from you, and you will clothe you with festal robes. 4ஆம் வசனம், அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி வெண்மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உன்னை சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். So after the case has been won, the argument has been won. இந்த போராட்டங்கள் எல்லாம் ஜெயித்த பிற்பாடு, the Bible says God removed our filthy garments and replaced it with festal garments. இப்படியான அழுக்கான வஸ்திரங்களை எடுத்து போட்டு அலங்காரமான வஸ்திரங்களை தேவன் நமக்கு உடுவித்து விட்டார் என்று சொல்லி வாசிக்கிறோம். Hallelujah. Hallelujah. To put it in another way, இன்னொரு வகையிலே சொல்ல வேண்டும் என்றால், the Bible says all our righteous deeds are like filthy rags. நம்முடைய நியாயங்கள் எல்லாம் அழுக்கான கந்தையை போல இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. And no matter what you try, whatever you try, will never come up to the standard of God. நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் தேவனுடைய தகுதிக்கு நேராக அது கொண்டு செல்லாது. That is why God himself did what needs to be done. அதனால தான் தேவன் எதை செயல்பட வேண்டுமோ அதை செய்து அவரே செய்து முடித்து விட்டார். So he has removed all our filthy garments. நம்முடைய அழுக்கான வஸ்திரத்தை எல்லாம் தேவன் எடுத்து போட்டார். And he has replaced us with godly festal robes. அலங்காரமான ஆடைகளை தேவன் நமக்கு உடுத்து வித்திருக்கிறார். Remember the prodigal son. அந்த கெட்ட குமாரனை நினைவு கொள்ளுங்கள். No, he was working among the pigs. He just came just like that to God. பன்னிகளுக்குள்ளாய் அவன் வேலை செய்துவிட்டு அப்படியே அந்த அழுக்கான உடையிலே திரும்பி வந்தான். What did the father do? தகப்பன் என்ன செய்தார்? He gave him new robes and he gave him sandals for his feet and rings for his fingers. புதிய வஸ்திரங்களை தரித்து புதிய பாதரட்சைகளை கொடுத்து கைகளிலே மோதிரத்தை அணிவித்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். Go to Zechariah chapter 3. The Bible says God gave a new turban for Joshua the high priest. யோசுவாவுக்கு நல்ல தலப்பாகையை கொடுத்தார் என்று சொல்லி 5ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிக்கலாம். What does it talk about? He has given us the helmet of salvation. நாம் ரட்சிப்பின் தலப்பாகையை சீராவை நமக்கு வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. And he has given us a renewed mind which is in tune with what Christ has already done. நம்முடைய மனதை அவர் புதிதாய் மாற்றி தேவனுடைய மனதை நமக்குள்ளாய் வைத்திருக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். Isaiah 61 and verse 10. ஏசாயா 61ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், robes of righteousness and garment of praise.
நீதியின் சால்வை துதியின் ஆடை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். Isaiah chapter 52 and verse 1. ஏசாயா 52ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், there you will find the garment of strength. அலங்கார வஸ்திரங்களை உடுத்துவித்தேன் என்று சொல்லுகிறார். In Isaiah 52:1 we will find the garment of strength. அப்படியாக உன் வல்லமையை தரித்துக்கொள் என்று இருக்கிறார். You know, wake up, O Zion, rise from the dust and wear your strength. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகிய எருசலேம் என்று சொல்லுகிறார். And tonight God wants to remind you. தேவன் இந்த மாலை வேளையிலே உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படி விரும்புகிறார். You know, the devil is accusing you at one end. பிசாசு ஒரு பக்கத்துல இருந்து உங்களை குற்றப்படுத்துகிறான். But you need to remember God has clothed you with the robe of righteousness. ஆனால் நீதியின் வஸ்திரத்திலே தேவன் உங்களை தரிப்பித்திருக்கிறார். How many of you are wearing that? எத்தனை பேர் அதை உடுத்தி இருக்கிறீர்கள்? Let me ask you from a different angle. இன்னொரு வகையிலே அதை நான் ஒரு கேள்வியை நான் கேட்கட்டும். How many of you are righteous tonight? எத்தனை பேர் நீதிமான்களா இருக்கிறீர்கள்? Hallelujah. Some of you will not lift your hand. சிலர் கையவே தூக்கல. Because he is convinced you that you are not righteous. நீங்கள் நீதிமான்கள் இல்லை என்று பிசாசு உங்களை அப்படி சொல்லி வைத்திருக்கிறார். That is why I am preaching and convincing you and changing your setting again. அதனால தான் இந்த மாலை வேளையிலே நான் பிரசங்கித்து உங்கள் எண்ணங்களை மாற்றி கொண்டிருக்கிறேன். You are a righteous man. நீங்கள் நீதிமானாய் இருக்கிறீர்கள். Not because of what you did. நீங்கள் செய்த காரியத்தின் நிமித்தமாய் அல்ல. Because of what Christ did. இயேசு கிறிஸ்து செய்த காரியத்தின் நிமித்தமாய் நீங்கள் நீதிமானாய் இருக்கிறீர்கள். Tell your neighbor you are a righteous person. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்கள் நீதிமானாய் இருக்கிறீர்கள் என்று. Hallelujah. Hallelujah. Not because of what I did. நான் செய்த காரியத்தின் நிமித்தமாய் அல்ல. See, I am an accused and standing in the witness box. நான் சாட்டப்பட்டவனாய் அந்த கூண்டிலே ஏறி நிற்கிறேன். And the devil is accusing me of all the things that I did which I accept. நான் செய்த தவறு எல்லாவற்றையும் பிசாசு குற்றம் சாட்டுகிறவனாய் இங்க நின்று கொண்டு குற்றம் சாட்டுகிறான். But at the same time I need to acknowledge what Christ has done for me on the cross. அதே நேரத்திலே கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே செய்த காரியத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகிறவனாய் இருக்கிறேன். So if you are wearing the robes of righteousness, நீதியின் வஸ்திரத்தை நீங்கள் தரித்திருப்பீர்கள் என்றால், then you need to also wear the garment of praise. துதியின் ஆடையும் நீங்கள் தரித்திருப்பது அவசியமாய் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. The devil wants you to murmur. பிசாசு முறுமுறுக்கும்படியாய் விரும்புகிறான். He wants you to grumble. நீங்கள் அப்படியாக எரிச்சல் அடையும்படியாய் விரும்புகிறான். He wants you to complain. நீங்கள் குற்றம் சொல்லும்படியாய் விரும்புகிறான். But the Bible says you need to wear the garment of praise and praise God for what he has already done. ஆனால் வேதம் சொல்கிறது துதியின் ஆடையை நீங்கள் அணிந்தவர்களாய் தேவன் செய்த நன்மைகளுக்காக நீங்கள் அவரை துதிக்க வேண்டும் என்று சொல்கிறார். Hallelujah. Hallelujah. Remember what the devil told God? தேவனிடத்திலே இயேசு கிறிஸ்துவிடத்திலே பிசாசு சொன்ன காரியத்தை ஞாபகப்படுத்துங்கள். The Job will curse you to your face. பிசாசு தேவனை பார்த்து சொன்னான், உம்முடைய முகத்தை பார்த்தவன் தூஷிப்பான் என்று சொன்னான். But what did Job do? ஆனால் யோபு என்ன செய்தார்? The Bible says he fell down and he worshipped God. அவன் தாழ விழுந்து தேவனை பணிந்து கொண்டான் என்று சொல்லி வாசிக்கிறோம். So no matter what your circumstances tonight, உங்கள் சூழ்நிலை இந்த ராத்திரி வேளையில் என்னவா இருந்தாலும் சரி, remember Jesus has already won the argument. நிச்சயமாக தேவன் ஜெயம் பெற்றவராய் நமக்காய் விடுதலை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். The verdict has also come. ஏற்கனவே தீர்ப்பு வந்து ஆயிற்று. தள்ளி வைக்கப்படவில்லை, வந்திருக்கிறது. Hallelujah. And we are free tonight. நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். Once we were murmuring, நீங்கள் அதனால முறுமுறுக்க வேண்டியதில்லை. The Bible says now God has placed us solidly on the rock and put a new song in our mouth. கண்மலையாக கிறிஸ்துவின் மேல் நம்ம கால்களை உறுதிப்படுத்தி என் வாயிலே அவரை துதிக்கும் புதுப்பாட்டை வைத்திருக்கிறார் என்று வார்த்தை சொல்கிறது. So get rid of all the old murmuring. அதனால பழைய முறுமுறுக்கள் எல்லாவற்றையும் விட்டு விடுங்கள். And start a new song. புதிய பாடலை பாடுங்கள். What is the new song? அந்த புதிய பாடல் என்னவா இருக்கிறது? This is the day that the Lord has made, we shall rejoice and be glad in it. இன்றைய நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே மகிழ்ந்து களியூர கடவோம் என்று சொல்கிறார். Not tomorrow, today. நாளைக்கு இல்ல, இன்றைக்கே. Because tomorrow hasn't yet come. நாளைக்கு இன்னும் வரவில்லை. Only we have today. இன்றைக்கு மாத்திரம் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Yesterday is already gone, we can never get it back. நேற்று போய்விட்டது, அதை நாம் திரும்பி பெற்றுக்கொள்ள முடியாது. Tomorrow is yet to come. நாளைக்கு இன்னும் வரவில்லை, வர வேண்டியதா இருக்கிறது. What is available now is today. இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டது இன்றைக்குரிய தருணம் தான். What should be our attitude? அப்படி என்றால் நம்முடைய எண்ணம் என்னவா இருக்க வேண்டும்? This is the day that the Lord has made. இந்த நாள் கர்த்தர் எனக்கு தந்த நாளாய் இருக்கிறது. சொல்லுங்கள், நாங்கள் அதிலே களிகூர்ந்து மகிழ்ந்திருப்போம். Hallelujah. Hallelujah. Nothing to be glad, you might say. எதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டியதில்லை, முறுமுறுக்க வேண்டியதில்லை. You might be saying there is nothing for me to be joyful. ஒருவேளை நீங்கள் இப்போதாக சொல்லலாம், சந்தோஷப்படுவதற்கு எனக்கு ஒன்றுமே இல்லை என்று சொல்ல. But let me encourage you tonight. இந்த மாலை வேளையிலே நான் உற்சாகப்படுத்தட்டும். You have more reasons to be joyful than reasons to be sad. கவலைப்படுவதை பார்க்கலும் சந்தோஷமா இருப்பதற்கு அநேக காரியங்கள் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. One reason is this. ஒரு காரியம் இதுவா இருக்கிறது. There is a house being built for you. உங்களுக்காய் தேவன் ஒரு வீட்டை கட்டி கொண்டு இருக்கிறார். கொஞ்ச நேரம் ஆனா இன்னும் பெரிய ஆமென் வரும். சரி.
And it's not some kind of a row house. ஏதோ லைன் வீடு போல அல்ல. The Bible says it's a mansion. அவர் மாளிகை கட்டி கொண்டிருக்கிறார் என்று வார்த்தை சொல்லுகிறது. With your name on it. உங்கள் பேர் அதிலே பொறிக்கப்பட்டிருக்கிறது. Once it is finished, he will come and take you. You can cut the ribbon. அந்த வீடு கட்டி முடித்த உடனே தேவன் வந்து உங்களை அழைத்து செல்வார். நீங்க போய் ரிப்பன் வெட்டலாம். That's what the Bible is saying. அதுதான் வேதம் சொல்லுகிறது. I will come and I will take you. நான் வந்து உங்களை அழைத்து செல்வேன் என்று தேவன் சொல்லுகிறார். முடிஞ்சா வந்துக்கோ. No, that's not it. I said he'll come and he will take you. அவர் வந்து நம்மை அழைத்து செல்வேன் என்று சொல்லி இருக்கிறார். Again the Bible says our times are in the hand of God. நம்முடைய காலங்கள் எல்லாம் தேவனுடைய கரங்களில் இருக்கிறது என்று வார்த்தை சொல்லுகிறது. We are in the hand of God. நாமும் தேவனுடைய கரங்களிலே இருக்கிறோம். The Bible says, that God is our shield and he is our protector. தேவனே நம்முடைய பாதுகாப்பும் நம்மை காத்துக்கொள்ளுகிறவருமாய் இருக்கிறார். All our needs shall be met according to his glorious riches. நம்முடைய தேவைகள் எல்லாம் அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி தேவன் சந்திக்கிறவராய் He இருக்கிறார். has caused us to sit together along with Christ. கிறிஸ்துவோடு நாம் அமர்ந்திருக்கும்படி தேவன் செய்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. There are more reasons for us to be joyful than for us to be sad. அதனாலே கவலைப்படுவதை பார்க்கலும் சந்தோஷமாய் இருப்பதற்கு अनेक காரணங்கள் அங்கே இருக்கிறது. Revelation chapter 12, the argument. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். You will find a wonderful truth that we can learn. அங்கே அருமையான சத்தியத்தை நாம் வாசிக்கும்படியாக இருக்கிறோம். Revelation chapter 12 verse 10. வெளிப்படுத்தல் 12:10 வசனம். There the Bible says, I heard a loud voice in heaven saying, now the salvation and the power and the kingdom of our God and the authority of his Christ have come, for the accuser of our brethren has been thrown down, who accuses them before our God day and night. அப்பொழுது வானத்தில் ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நம்முடைய தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாய் தம்முடைய சகோதரன் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவர் தாழ தள்ளப்பட்டான். So in verse 10 the Bible talks about Christ defeating the devil. இங்கே 10ஆம் வசனத்திலே கிறிஸ்துவானவர் பிசாசை கீழே தள்ளினார் என்று சொல்லி வாசிக்கிறோம். And that makes the announcement of Christ's victory. அப்படி என்றால் கிறிஸ்து ஜெயித்தார் என்று அங்கு பொருளாய் இருக்கிறது. Verse 11 talks about how the people overcame. 11ஆம் வசனத்திலே மக்கள் எப்படி ஜெயித்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். To make it very simple, அதை எளிமையாய் சொல்ல வேண்டும் என்றால் verse 10 Christ overcame. 10ஆம் வசனத்திலே கிறிஸ்து ஜெயித்தார். Verse 11 we will overcome. 11ஆம் வசனத்திலே நாம் ஜெயிக்கிறோம். Hallelujah. Hallelujah. How can we overcome? நாம் எவ்வாறாக ஜெயிக்க முடியும்? How can we overcome the accusation of the devil? பிசாசுடைய குற்றம் சாட்டுகிறதை எப்படி ஜெயிக்க முடியும்? The Bible says they overcame him because of the blood of the lamb and because the word of their testimony. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். Hallelujah. Hallelujah. Two things. இரண்டு காரியங்கள். One is the blood of the lamb. ஒன்று ஆட்டுக்குட்டியின் இரத்தமாக இருக்கிறது. What does it signify? அது எதை குறிப்பிடுகிறதா இருக்கிறது? There is no forgiveness of sin without the shedding of blood. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று வேதம் சொல்கிறது. And the Bible says the blood of the lambs and goats cannot remove sin. ஆட்டுக்குட்டியின் இரத்தம் மாடின் இரத்தம் அந்த பாவத்துக்கு பரிகாரமாய் இருக்க முடியாது. That is why Christ shed his own blood as being the lamb of God who was crucified for the sins of the world. ஆட்டுக்குட்டியாகிய தேவன் கிறிஸ்து நமக்காக பூமியிலே தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தினார். So that is why the Bible says through his blood we can overcome. அதனாலே அவருடைய இரத்தத்தினாலே நாம் ஜெயிக்க முடியும் என்று வார்த்தை சொல்கிறது. What does it simply mean? அது என்ன குறிப்பிடுகிறதா இருக்கிறது? Sin has been removed by the blood. அந்த இரத்தத்தின் மூலமாய் பாவம் நீக்கப்பட்டபடினாலே now death does not have power. மரணத்திற்கு அங்கே வல்லமை இல்லை. And the devil cannot use sin to control you and me. அதனாலே பிசாசு பாவத்தை பயன்படுத்தி உங்கள் மேல் அதிகாரம் செலுத்த முடியாது. To put it in another way, இன்னொரு வகையிலே சொல்ல வேண்டும் என்றால், you just declare what the blood has done for you and for me. உங்களுக்கும் எனக்கும் இரத்தம் எந்த காரியத்தை செய்ததோ அதை நீங்கள் எடுத்து பிரயோஜனப்படுத்தும் போது பாவம் மேற்கொள்ளாது. Hebrews chapter 12 verse 24 the Bible says, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், we have come to the blood of Christ which speaks better things than the blood of Abel. ஆபேலுடைய இரத்தம் பேசுகிறதை பார்க்கலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். What is the better things that the blood of Christ say? அப்படி என்றால் கிறிஸ்துவின் இரத்தம் எந்த நன்மையான காரியங்களை பேசுகிறது? The Bible says this is the cup of my new covenant which has been shed for the remission of your sins. இது என்னுடைய புதிய உடன்படிக்கையின் இரத்தமாய் இருக்கிறது, உங்கள் பாவத்தின்
பரிகாரத்திற்காய் சிந்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். Hallelujah. ஹல்லேலூயா. So when the devil accuses you of sin, பிசாசு உங்கள் பாவத்தின் நிமித்தமாய் உங்களை குற்றம் சாட்டும்போது, you just say what the blood has done for you. உங்களுக்கும் எனக்கும் ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்பதை நீங்கள் சொல்லுங்கள். Hallelujah. ஹல்லேலூயா. And let me put it like this. அதை விதமாய் நான் சொல்லட்டும். When the devil comes and accuses you, இப்படி பிசாசு வந்து உங்களை குற்றம் சாட்டும்போது, you don't have to argue with him, நீங்கள் அவனோடு வாக்குவாதம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. but rather announce to him. அவனிடத்திலே இதை நீங்கள் அறிவிக்க வேண்டும். நான் சொல்வதை விளங்கிக் கொள்ள முடிகிறதா? Don't argue with him, அவனோடு வாக்குவாதம் பண்ணாதிருங்கள். because we don't have to argue. அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. You just have to announce what Christ has already accomplished. கிறிஸ்து ஏற்கனவே செய்து முடித்த காரியத்தை அவனிடத்திலே சொல்லுங்கள். If somebody comes and argues with you about your house, உங்கள் வீட்டை குறித்து யாராவது ஒருவர் வந்து வாக்குவாதம் பண்ணுவார்கள் என்றால், are you going to argue with him or are you going to announce to him? நீங்கள் அவரோடு வாக்குவாதம் பண்ணுவீர்களா இல்ல அவன் முழு நம்பிக்கையோடு சொல்வீர்களா? You will say, just get out, this is my house. இது என்னுடைய வீடு, நீ வெளியே போ என்று சொல்லுவோம். Hallelujah. Hallelujah. And that is what we need to announce to the devil also. அதே காரியத்தை தான் பிசாசினிடத்திலும் சொல்ல வேண்டும். If there is an argument going in your mind, உங்கள் மனதிலே ஒரு வாக்குவாதம் செல்லும் என்றால், and if the devil is accusing you, பிசாசு உங்களை குற்றப்படுத்திக் கொண்டிருப்பான் என்றால், you need to announce and say, by his blood my sins have been removed as far as the east is from the west. கிழக்குக்கும் மேற்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே என்னுடைய பாவங்கள் நிவிர்த்தியாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நீங்கள் பிசாசினிடத்திலே சொல்ல வேண்டும். Hallelujah. Hallelujah. And the Bible says that is how they overcome the devil. அப்படிதான் பிசாசை மேற்கொண்டார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. Remember how Christ dealt with the devil. பிசாசோடு இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் என்பதை ஞாபகப்படுத்தி பாருங்க. If you are the son of God, why don't you turn the stones into bread? நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை அப்பமாக்கும் என்று சொல்லுகிறான். He just simply announced what was written in the word. ஆனால் வேதத்திலே எழுதப்பட்ட காரியத்தை இயேசு கிறிஸ்து மறுபடியும் சொன்னார். He never argued with the devil. பிசாசோடு எந்த வாக்குவாதமும் செய்யவில்லை. He never kind of argued, I will prove who I am kind of an attitude. நான் யார் என்று காண்பிக்கிறேன் என்று தேவன் எதையும் சொல்லவில்லை. He just simply said, man shall not live by bread alone, but by every word that proceeds from the mouth of God. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து பதில் சொன்னார். That is what you and I have to do. அதுதான் நானும் நீங்களும் செய்ய வேண்டியதா இருக்கிறது. He will always look for an argument. அவன் பிசாசு எப்பொழுதுமே வாக்குவாதம் பண்ணும்படியாய் காரியங்களை செய்வான். Because if you start an argument, நீங்கள் வாக்குவாதத்தை ஆரம்பிப்பீர்கள் என்றால், he will always change subjects and he will try to entangle you. இப்படியாக காரியங்களை மாற்றி நீங்கள் அதிலே மாட்டிக்கொள்ளும்படியாய் காரியங்களை செய்வான். All you need to do is just announce what Christ has already done. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் காரியங்கள் என்னவென்றால் கிறிஸ்து என்ன செய்து முடித்தாரோ அதை மாத்திரம் சொல்லுங்கள். Did Christ die for your sin? உங்கள் பாவத்திற்காய் கிறிஸ்து மரித்தாரா? Did Christ remove all your sins on the cross of Calvary? கல்வாரி சிலுவையிலே உங்கள் பாவங்களை எல்லாம் தேவன் எடுத்து போட்டாரா? Past, present and future. நீங்கள் செய்த காரியம், இப்பொழுது செய்து கொண்டிருக்கிற காரியம், பாவம், செய்ய போகிற பாவம் எல்லாவற்றையும் எடுத்தாரா? சொல்லுங்கள். Then all you need to do is, as you say amen like that to me, you just need to tell the devil. நான் சொல்லும்போது ஆமென் சொன்னது போல பிசாசு இந்த காரியங்களை சொல்லும்போதும் நீங்கள் சொல்ல வேண்டும். Hallelujah. Hallelujah. If you don't use your authority, உங்கள் அதிகாரத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்தவில்லை என்றால், then he is like an encroachment. உங்கள் மேல் அவன் வந்து ஆளுகை செய்கிறவனாய் காணப்படுவான். ஆக்கிரமிப்பு பண்ணுகிறவனாய் காணப்படுவான். வேலி போடலன்னா குடிசை போட்டுருவான். You understand what I am trying to say? This is what God has given you. இதுதான் தேவன் நமக்கு கொடுத்த காரியமா இருக்கிறது. And if you don't stamp your authority and tell him where to go, உங்கள் அதிகாரத்தை பிரயோஜனப்படுத்தி அவனை போக வேண்டும் என்று சொல்லாவிட்டால், then he will slowly and steadily he will try to gain ground in your life. உங்கள் வாழ்க்கையிலே அவன் கொஞ்சம் கொஞ்சமா இடம் பிடிக்கிறவனாய் காணப்படுவான். That is why Paul says, அதனால் தான் பவுல் சொல்லுகிறார், do not give any room for the devil. பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் என்று சொல்லுகிறார். There's one story. ஒரு கதை விதமாக இருக்கிறது. Like a man's life is got three stages. மனிதனுடைய வாழ்க்கையில 3 நிலைகள் இருக்கிறது என்று சொன்னார்கள். It's like a house with 3 floors. ஒரு வீட்டிலே 3 தளங்கள் இருக்கிறது போல இருக்கிறது. So the guy gets saved one day. ஒரு நாளிலே அந்த நபர் ரட்சிக்கப்பட்டார். So he said, Jesus, please come and live with me. இயேசுவே என்னுடைய வீட்டிலே தங்கி இரும் என்று சொன்னார். And he said, you can use the first floor. நீர் முதலாவது தளத்தை நீர் உபயோகப்படுத்திக் கொள்ளும் என்று இயேசுவை பார்த்து சொன்னார். And the ground floor. கீழ் தளத்தையும் உபயோகப்படுத்திக் கொள்ளும். The third floor belongs to me. மூன்றாவது மாடி எனக்கு என்று சொன்னார். And the devil came the next day. அடுத்த நாள் பிசாசு வந்தான்.
and he was trying to argue and fight with this man. இந்த மனிதனோடு பிசாசு வாக்குவாதம் பண்ணி சண்டை போட And ஆரம்பித்தான். somehow he was able to manage to keep the devil away. அப்படியாக பிசாசை தள்ளி வைக்க எல்லா காரியங்களையும் சொல்லி எல்லாவற்றையும் செய்து முடித்தார். And he asked Jesus, "You did not come to my help anymore." இயேசு கிறிஸ்துவை பார்த்து நீர் எனக்கு உதவி செய்ய வரவே இல்லை இந்த தருணத்திலே என்று சொன்னார். And he says, "This is your house and you are opening the door and you have given me only 2 floors. So it is still your house, you have to deal with it." இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொன்னார், நீர் 2 தளம் தான் எனக்கு கொடுத்திருக்கிற, 3வது மாடி நீயே வைத்துக்கொண்டா, இது உன்னுடைய வீடு, நீர் எனக்கு கொடுத்ததுல நான் இருக்கிறேன், 3வது மாடியில உனக்கு தான் இருக்கிறது, நீ தான் எல்லாத்தையும் உள்ள விட்டுட்டு இருக்கேன்னு சொன்னார். So he thought, "Okay, I will give the 3rd floor or the entire house to you." உடனே அந்த மனிதன் சொன்னார், அந்த முழு வீட்டையும் உமக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னான். And the next day he heard a knock on the door. அடுத்த நாளிலே கதவை தட்டுகிற ஒரு சத்தம் கேட்டது. He knew it was the devil. அது பிசாசு என்று இவர் அறிந்து கொண்டார். So he wanted to go and open the door. போய் கதவை திறக்க வேண்டும் என்று யோசித்தார். And Jesus said, "You don't have to open the door. This house belongs to me. I will open the door." இயேசு கிறிஸ்து சொன்னார், நீ போய் கதவை திறக்காத, இந்த வீடு என்னுடையது, நான் போய் கதவை திறக்கிறேன் என்று சொன்னார். So instead of the man, Christ went and opened the door. அந்த மனிதனுக்கு பதிலாக கிறிஸ்து போய் அந்த கதவை திறந்தார். And the devil said, "Wrong house," and he went to the next house. பிசாசு சொன்னா, தவறான வீட்டுக்கு வந்துட்டேன்னு பக்கத்து வீட்டுக்கு போய் விட்டான். That's what happened when he comes to your house. அதனால உங்க வீட்டுக்கு வரும்போது அதுதான் நடக்கிறது. Hallelujah. ஹல்லேலூயா. பாவம் பக்கத்து வீட்டுக்காரங்க, but that's what will happen. Because what Christ has done, you just need to announce. நீங்கள் கிறிஸ்து செய்த காரியத்தை மாத்திரம் அறிக்கையிட்டால் போதுமானது. And that is how they overcame the devil, by the blood of the lamb. அப்படிதான் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே பிசாசை ஜெயித்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். Isaiah chapter 54 and verse 17. ஏசாயா 54ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் You'll find a very wonderful truth that we have to appropriate in life. அங்கே அருமையான ஒரு சத்தியம் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. It says, "No weapon that is formed against you shall prosper. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். And every tongue that accuses you in judgment you will condemn." உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். And what does it simply mean? இது எந்த காரியத்தை குறிப்பிடுகிறதா இருக்கிறது? There is a translation which puts it like this: ஒரு மொழியாக்கம் இவ்விதமாய் சொல்லுகிறது, "For every accusation you will have an answer." உங்களை எந்த காரியத்தில் குற்றப்படுத்தினாலும் அதற்கு ஒரு பதில் இருக்கிறது. Hallelujah. ஹல்லேலூயா. He may accuse you on your present or your future, your past. You will still have an answer for his accusation. ஒருவேளை பிசாசு உங்கள் கடந்த காலத்தை குறித்து, நிகழ்காலத்தை குறித்து, இல்லாவிட்டால் எதிர்காலத்தை குறித்து குற்றப்படுத்தலாம். ஆனால் எல்லா காரியத்திற்கும் குற்றப்படுத்தலுக்கும் தேவன் ஒரு பதிலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். In other words, we can also put it like this: அதை இவ்விதமாக கூட மாற்றி சொல்லலாம். If the devil accuses you in judgment, ஒருவேளை நியாய தீர்ப்பிலே பிசாசு குற்றப்படுத்துவான் என்றால், you will show him to be wrong because of what Christ has done for you. அவன் சொல்லுகிற காரியம் தவறு என்று உங்களால் சொல்ல முடியும். என்றால் கிறிஸ்து கல்வாரியிலே எல்லாவற்றையும் நமக்கு நியாயப்படுத்தி இருக்கிறார். And the Bible says, "This is the heritage of the servants of the Lord." This is the heritage. Same verse of scripture. இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்று சொல்லி வாசிக்கிறோம். What is this heritage that we have? இது நமக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் என்னவா இருக்கிறது? Just amplify the word heritage. அது சுதந்திரம் என்ற வார்த்தையை நாம் விரிவாக்கினால், the Bible says, "This is the peace, the righteousness and the security and the triumph over the opposition that God has given you." இது தேவன் நமக்கு கொடுக்கிற சமாதானம், நீதியாய், பாதுகாப்பாய் நாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு காரியமாய் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். That is the heritage God has given you, and that is the heritage God has given me. அந்த சுதந்திரத்தை தான் தேவன் நமக்கு பெற்றுக் கொடுத்தவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. We have the heritage of having triumph over the opposition. நமக்கு எதிராய் நிற்கிற காரியத்தை மேற்கொள்ளும்படியாய் தேவன் நமக்கு சுதந்திரத்தை தேவன் நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார். So when the devil accuses you, பிசாசு உங்களை குற்றப்படுத்தும் போது, you just announce நீங்கள் அறிவிக்க வேண்டியதுதான் அவசியமாய் what Christ has done for you. கிறிஸ்து என்ன செய்திருக்கிறாரோ அதை மட்டும் சொல்லுங்கள். Don't buckle down under pressure. அப்படியாக அழுத்தத்தின் நிமித்தமாய் சோர்ந்து போகாதிருங்கள். Don't believe every lie that he says. பிசாசு சொல்கிற எல்லா பொய்யையும் ஏற்றுக்கொள்ளாதிருங்கள். The Bible says he is the father of all lies. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான் என்று வேதம் He சொல்கிறது. will always tell what is contrary to what God has said. தேவன் சொன்ன காரியத்திற்கு எதிராக தான் பிசாசு சொல்லுகிறவனாய் இருக்கிறான். He wanted to be like God. அவன் தேவனைப் போல இருக்க வேண்டும் என்று விருப்பப்பட்டான். And he could not be. அவனால் அதை செய்து முடிக்க முடியவில்லை. And that is why he is angry with you who are made like God. அதனாலே தேவனை போல உருவாக்கப்பட்ட உங்கள் மேல் அவன் கோபப்படுகிறவனாய் இருக்கிறான். His attitude is more like this: அவனுடைய எண்ணம் இவ்விதமாய் இருக்கிறது. Since I didn't get it, எனக்கு அந்த காரியம் கிடைக்காததனால nobody should get it. யாருமே அதை பெற்றுக்கொள்ள கூடாது என்று யோசிக்கிறான். எங்கயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல?
That's the devil's character. அது பிசாசனுடைய குணமா இருக்கிறது. So he wanted to be like God. He was thrown down because of his pride. அவன் தேவனை போல இருக்க வேண்டும் என்று அவனுடைய பெருமை நிமித்தமாய் கீழே தள்ளப்பட்டான். So he went into the Garden of Eden. They were like God. He told them, you can be, and believing his lie, they also fell. அவன் அப்படியாக கீழே தள்ளப்பட்ட போது ஏதேன் தோட்டத்துக்கு சென்று தேவனை போல இருந்தவர்களை பார்த்து நீங்கள் தேவனாய் மாறுவீர்கள் என்று பொய் சொல்லி அவர்களை வெளியே தள்ளிவிட்டார். Now Christ has kind of redeemed us again to be made more like him. கிறிஸ்துவானவர் இப்பொழுது பிசாசினின்று நம்மை விடுதலையாக்கி அவரை போல நம்மை மாற்றி இருக்கிறார். Now he wants to say the same lie to bring you and me down. கீழே நம்மையும் தள்ளுவதற்காக அப்படி அதே பொய்யை சொல்லி நம்மை ஏமாற்றுகிறோம்னா பிசாசு காணப்படுகிறான். But you and I, we have learned the truth tonight. இந்த ராத்திரி வேளையிலே ஒரு சத்தியத்தை நாம் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். So don't be afraid of his accusation. அதனால பிசாசு குற்றம் சாட்டும் போது பயப்படாதிருங்கள். The argument has already been won. ஏற்கனவே அந்த வாக்குவாதம் ஜெயிக்கப்பட்டிருக்கிறது. And Christ has given us a favorable verdict. கிறிஸ்துவானவர் நமக்கு சாதகமான ஒரு தீர்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். The Bible has declared that you and I, we are the righteousness of God in Christ Jesus. கிறிஸ்துவுக்குள்ளாய் நாம் தேவனுடைய நீதியாய் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. Hallelujah. Hallelujah. Secondly, we look at the circumstance. Just examples, you can make a note. சில உதாரணங்களை நீங்கள் குறித்துக் கொள்ளலாம். In salvation, what Christ has accomplished. ரட்சிப்பிலே தேவன் என்ன நமக்காய் செய்திருக்கிறார் என்பதை In our everyday life also. நம்முடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலும் நாம் பார்க்க முடியும். Psalm chapter 35 verse 1 to 3. சங்கீதம் 35ஆம் அதிகாரம் 1 லிருந்து 3 வரைக்கும் வாசிப்பீர்கள் என்றால், Here the psalmist is saying, இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார், Contend, O Lord, with those who contend with me. கர்த்தாவே நீர் என் வழக்காளிகளோடு வழக்காடி என்னோட யுத்தம் பண்ணுகளோடு யுத்தம் பண்ணும் என்று சொல்கிறார். Says, Take hold of my buckler and shield and rise up for my help. நீர் என் கேடகமும் பரிசையும் பிடித்து எனக்கு ஒத்தாசை எழுந்து நில்லும் என்று சொல்கிறார். Verse 3, Say to my soul, you are my salvation. எனக்கு நான் உன் ரட்சிப்பு என்று என் ஆத்மாவுக்கு சொல்லும் என்று சொல்லுகிறார். Here he is talking about a circumstance in his life. இங்கே அவர் சூழ்நிலையிலே அவர் மேற்கொள்ள அவர் கொடுக்கவில்லை. Lots of people are arguing with me. நிறைய மக்கள் என்னோடு வழக்காடுகிறார்கள். Lots of people are accusing me. நிறைய மக்கள் என்னை குற்றப்படுத்துகிறார்கள். And David says, தாவீது சொல்கிறார், I am not going to say anything. இதை குறித்து நான் ஒன்றும் சொல்ல போவதில்லை. You can argue with them. ஆண்டவரே நீர் அவர்களோடு வழக்காடும் என்று சொல்கிறார். You contend with those who are contending with me. நீர் அவர்களோடு எனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுங்களோடு நீர் யுத்தம் பண்ணும் என்று சொல்கிறார். Verse 27, the Bible says, the Lord delights in the prosperity of his servants. 27ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது தம்முடைய ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிற தேவன் என்று சொல்லி வாசிக்கிறோம். Hallelujah. Hallelujah. You are God's child and God's servant. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் ஊழியக்காரர்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள். And if anybody contends with you, ஒருவேளை உங்களோடு யாராவது வழக்காடினால், they are contending with God. அவர்கள் தேவனோடு வழக்காடுகிறவர்களாய் இருக்கிறார்கள். And that is why the Bible says this battle does not belong to you, it belongs to God. அதனால் தான் வேதம் சொல்கிறது இந்த யுத்தம் உங்களுடையதல்ல தேவனுடையது என்று சொல்லி வாசிக்கிறோம். Hallelujah. Hallelujah. People were arguing with Moses. Numbers chapter 12. Numbers chapter 12. என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் மோசேயோடு மக்கள் வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். What did Moses do? மோசே என்ன செய்தார்? He just went and prayed to God. அவர் தேவனிடத்திலே போய் ஜெபிக்க ஆரம்பித்தார். The Bible says God came in defense of Moses. மோசேயை காக்கும்படியாய் தேவன் இறங்கி வந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். How can you speak to my servant Moses like this? மோசே என் தாசனாகிய மோசேயோடு நீங்கள் எவ்விதமாய் எப்படி பேசுகிறீர்கள் பயம் இல்லாமல் என்று சொல்லி கேட்கிறார். Hallelujah. Hallelujah. And sometimes when you go to argue your own case, சில நேரம் நமக்காக நாமே போய் வழக்காட நிற்கும்போது sometimes it will kind of boil over and more problems will be created. அப்படியாக அங்க இன்னும் குழப்பங்கள் ஜாஸ்தியாகி குழப்பங்கள் அதிகமாகிறதை நாம் பார்க்கிறோம். Let God deal with it. தேவன் அதிலே கிரியை செய்ய விட்டு விடுங்கள். If has argued the most important case in my life, my salvation, நம்முடைய வாழ்க்கையின் ரட்சிப்பை குறித்தே தேவன் வழக்காடி அதை ஜெயித்திருப்பார் என்றால், he can argue this petty case. இந்த சின்ன சின்ன காரியங்களுக்காய் தேவன் உங்களுக்காய் வழக்காட முடியும். He will take care of that. அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். He will speak on your behalf. உங்களுக்காய் தேவன் பேசுகிறவராய் இருக்கிறார். 2 Timothy chapter 4 verse 16 to 17. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 16 17 வசனங்களை வாசிப்பீர்கள் என்றால், Paul was literally in the court. இப்படியாக பவுல் ஒரு நியாயஸ்தானத்திற்கு முன்பாக நிற்கிறார். And he was defending himself because of the gospel. சுவிசேஷ நிமித்தமாய் தன்னையே அவர் தற்காத்து கொண்டு நிற்கிறார். And at that time Paul says nobody stood with me. யாருமே என்னோடு நிற்கவில்லை என்று சொல்லி அந்த இடத்திலே சொல்கிறார். Nobody supported me. எனக்கு யாரும் எனக்கு உதவிக்கு வரவில்லை என்று சொல்கிறார். There are passage in scripture where Paul says like this. சில இடத்திலே பவுல் விதமாய் சொல்வதை நாம் வாசிக்க முடியும். Don't be ashamed of the gospel, don't be ashamed of the chains that I have. சுவிசேஷத்தை குறித்து அப்படியாக கவலை கொள்ளாதிருங்கள். வெட்கப்பட வேண்டாம். என் சங்கிலிகளை குறித்தும் என்ன செய்ய வேண்டாம்?
வெட்கப்பட வேண்டாம். Because the moment Paul got arrested, இப்படி பவுல் கைது செய்யப்பட்ட உடனே many people left him. நிறைய பேர் விட்டு ஓடி விட்டார்கள். And Paul says, I was there on my own, nobody stood with me. என்னோடு நானே தனியாய் நின்றேன், என்னோடு யாரும் நிற்கவில்லை என்று சொல்கிறார். But he says, but God, he stood with me. ஆனால் தேவன் என்னோடு நின்றார் என்று சொல்கிறார். He supported me, he strengthened me. அவர் என்னை பலப்படுத்தினார், என்னோடு பேசினார் என்று சொல்கிறார். So that the purposes of God will come to its fulfillment through me and my life. என்னுடைய வாழ்க்கை நிமித்தமாய் தேவனுடைய சித்தம் நிறைவேற்றப்படும்படியாய் தேவன் அப்படி செய்தார் என்று சொல்கிறார். Hallelujah. Hallelujah. So God is your defense tonight. தேவன் உங்களை தற்காக்கிறவராய் இருக்கிறார். He will plead your case, he will argue on your behalf because you are his child. உங்களுக்காய் தேவன் வழக்காடுகிறவராய் இருக்கிறார், உங்களுக்காய் நியாயம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஏனென்றால் அவரே உங்கள் இரட்சகராய் இருக்கிறார். How many of you believe that? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? Hallelujah. Hallelujah. So there are times where we need to remain silent. சில நேரங்களிலே நாம் அமைதியா இருப்பதும் அவசியமாய் இருக்கிறது. There are times we have to announce to the devil what Christ has already accomplished. சில நேரம் பிசாசினிடத்திலே தேவன் செய்த காரியத்தை நாம் அறிவிப்பதும் அவசியமாய் இருக்கிறது. But remember that God will overcome every accusation that comes against you. உங்களுக்கு விரோதமாய் எல்லா குற்றச்சாட்டுகளையும் தேவன் ஏற்கனவே ஜெயித்தார் என்பதை நீங்கள் நினைவுக்கு கொள்ள வேண்டும். And he will help you come out of your affliction. அதனாலே உங்கள் உபத்திரவத்தில் நின்று உங்களை விடுதலையாக்கும்படி தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். Amen. Hallelujah. Let's all stand as we pray to God. நாம் எழுந்திருந்து நாம் ஜெபிக்க போகிறோம். Hallelujah. Hallelujah. Every argument, every accusation that goes on in your mind. உங்கள் மனதிலே செல்லுகிற எல்லா குழப்பங்களும் இல்லாவிட்டால் வாக்குவாதங்களையும் தேவன் ஜெயிக்கிறார். And the Lord will help you to overcome that. அதை மேற்கொள்ளும்படி தேவன் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Every eye closed as we look to God in prayer. எல்லா கண்களும் மூடி இருக்கிற ஜெபத்திலே தேவனை நோக்கி பார்க்க போகிறோம். There is an argument in your mind and the devil is accusing you. ஒருவேளை உங்கள் மனதிலே ஒரு குழப்பமான சூழ்நிலையிலிருந்து பிசாசு குற்றப்படுத்தி கொண்டிருந்தால் Don't feel guilty, don't kind of play along with his game. குற்ற உணர்வை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதிருங்கள், பிசாசோடு ஒத்து போகாதிருங்கள். But rather announce that what Christ has done on the cross of Calvary. கல்வாரி சிலுவையிலே தேவன் ஏற்கனவே செய்த காரியத்தை சொல்லி அந்த சூழ்நிலையை மேற்கொள்ளுங்கள். The Bible says by his blood they overcame by the word of their testimony. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை ஜெயித்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். The blood has already been shed for you. அந்த இரத்தம் ஏற்கனவே உங்களுக்காய் சிந்தப்பட்டிருக்கிறது. Now just use the word of your testimony to overcome the accusation. உங்கள் சாட்சியின் வசனத்தை பிரயோஜனப்படுத்தி பிசாசை இந்த தருணத்திலே ஜெயிக்க. Hallelujah. Hallelujah. Lift your hand to worship. கரங்களை உயர்த்தி அப்படியாக தேவனை ஆராதிப்போமா? எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடித்தவரே, எனக்காக யாவையும் செய்தவரே, செய்து முடித்தவரே, என் பாருங்கள் என் சுமைகள், என் பாருங்கள் என் சுமைகள், உம் பாதத்தில் இறக்கி வைத்தே, உம் பாதத்தில் இறக்கி வைத்தே, ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே, ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே, மோடு இருப்பதுதான் எங்கள் உள்ளத்தின் வாழ்க்கையா, ஐயா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா, ஐயா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா.